டிரா பண்ணி வச்சிருந்தேன். இப்ப நம்ம பிபிடி பிரசன்டேஷன் பார்க்க போறோம். சரியா? ஓகே. இன்னைக்கு பாத்தீங்கன்னா பிரேக் அவுட் பார்த்தீங்கன்னா பிபிடி பிரசன்டேஷன். நாளைக்கு ஓப்பன் கேண்டில் பிரேக் அவுட். நாளைக்கு கிளாஸ் ஆல்ரெடி பிரேக் அவுட்டுக்கு இன்னைக்கு பிபிடி பிரசன்டேஷன், நாளைக்கு ஓப்பன் கேண்டில் பிரேக் அவுட். அதனால மிஸ் பண்ணாதீங்க நாளைக்கு கிளாஸ் எல்லாம் சொல்லிட்டேன். சரியா? ஸோ இப்ப இங்க பாருங்க பிரேக் அவுட். மார்க்கெட் ஸ்ட்ரக்சரா? சரி, நம்ம ஒவ்வொரு கண்டிஷனையும் வேற வேற மாதிரி பேசுவோமா? எப்ப பார்த்தாலும் இதையே பேசிட்டு இருக்கிறதுல என்ன ஒரு சுவாரஸ்யம் இருக்க போகுது? நம்ம இந்த கண்டிஷனை இப்ப நம்ம வேற மாதிரி பேசலாம். இப்ப கண்டிஷன் நம்பர் 1 போட்டிருக்கேன். இதை நான் உங்களுக்கு பெயிண்ட்ல எக்ஸ்பிளைன் பண்றேன். ஓகே, என் வாய்ஸ் கிளியரா இருக்குல்ல? ஓகேவா? சரி, இப்ப இந்த இடத்துல பாருங்க, ப்ரீவியஸ் செல்லிங் கேண்டில் அத மார்க்கெட் இங்க விக் அடிச்சிருக்கான். ஓகே, இந்த இடத்துல விக் அடிச்சிருக்கான். ஆனா 2 விக் போட்டு மார்க்கெட் என்ன பண்ணிருக்கான்? வின் பண்ணிருக்காங்களா? இன்கேஸ் ஆஃப் இந்த மாதிரி வராம வேற எப்படி வந்தா கரெக்டா இருக்கும் அப்படின்னா, இங்க பாருங்க இப்படி இருக்கு. இப்ப இந்த இடத்துல உங்களுக்கு அதே மாதிரி ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவல ஒரு கிரீன் பாடி இப்படி பிரேக் பண்றான்னு அதே தான் வரைஞ்சிருக்கேன். ஓகே, இப்படி இருக்கு. அதுக்கு முன்னாடி என்ன, 2 ஒரு இந்த ரேஞ்சில ஒரு மார்க்கெட் லெவல் இப்படி இருக்கு. கரெக்டா? இப்படி இருக்கு. 1 செகண்ட் இருங்க, நான் ஃப்ரெஷ்ஷாவே வரைஞ்சுக்கிறேன். இப்படி இப்படி இருக்கு. அதுக்கப்புறம் ஒரு கிரீன் பாடி இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. ஓகேவா? இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு, இப்படி ஃபார்ம் ஆயிருக்கு. சரி, இப்ப இந்த இடத்துல மார்க்கெட் இறங்கி இருக்கா. இதுதான் இங்க உள்ள ஸ்ட்ரக்சர். எப்பயுமே ஒரே மாதிரி மார்க்கெட் எப்பயுமே இருக்காதுல்ல. மார்க்கெட் இப்படி வந்து இந்த மாதிரி மூவ்மெண்ட் கொடுத்து இப்படி ஏறி இருக்கான். சோ இந்த இடத்துல பாருங்க, இப்ப இது வர்றப்ப நம்ம எப்படி என்ன மார்க் பண்ணிருப்போம்? இப்படி மார்க் பண்ணியிருந்திருப்போம். கரெக்டா? இந்த லெவல நான் இப்படிதான் மார்க் பண்ணியிருந்திருப்பேன். இப்ப இந்த இடத்துல நல்லா புரிஞ்சுக்கோங்க, எப்பயுமே ஒரு மார்க்கெட்டுக்கு இமிடியேட் ஒரு பையர் லெவல், இமிடியேட் செல்லர் லெவல் இருந்துச்சுன்னா அங்க வர ரெட் பாடிய மார்க்கெட்டு பட்டுன்னு ரியாக்ட் பண்ணி பை மோடுக்கு தான் போவான். அப்படின்னா என்ன மீனிங்னா, இந்த ரேஞ்ச் இப்படி இருக்கு, மார்க்கெட் இப்படி வந்து இப்படி ஏறி இப்படி போய் இப்ப இது 2 கேப்பும் ஒரு இமிடியேட் லெவல் இருக்கு. அப்ப இங்க ரெட் பாடி இப்படி அடிச்சானா, இப்படி போட்டான்னு வச்சுக்கோங்களேன், மார்க்கெட்டு இந்த லெவல இமிடியேட்டா ரியாக்ட் பண்ணுவான். இன்னைக்கு நடந்த நிப்டி மாதிரி. கரெக்ட் தானே? இன்னைக்கு நிப்டில அதான் நடந்துச்சு. அதுக்கு பேர் இமிடியேட் லெவல். மார்க்கெட் ஒரு ரெட் பாடி போட்டு அடுத்த செகண்டே பை ஆகும். ஏன்னா அது ஒரு இமிடியேட் லெவல். அதுக்கு நான் அதனாலதான் நான் அதை மார்க் பண்ணி வச்சேன். இந்த இடம் என்ன பண்ணுவோம்? மார்க்கெட் இங்க போயிருக்கான். கரெக்டா? இங்க போயிருக்கான். நான் என்ன பண்ணிருக்கேன் அந்த இடத்துல, இந்த இடத்துக்கும் அந்த ஒரு மார்க்கெட் கொடுத்த விக் இருக்குல்ல, இங்க பாருங்க, இந்த விக்கையும் ப்ரீவியஸா மார்க்கெட் பையான இடத்தையும் கனெக்ட் பண்ணி எடுத்துட்டு வந்து இப்படி வச்சு என்ன பண்ணிருக்கேன், இதை தான் நான் எப்படி பண்ணிருந்தேன், எக்ஸ்டெண்ட் பண்ணியிருந்தேன். இப்படிதான் வச்சிருந்தேன். அப்ப மார்க்கெட் ப்ரீவியஸா இங்க பை ஆயிருக்கா. கரெக்டா? எனக்கு அதுதான் முக்கியம். வச்சுட்டேன், இப்படிதான் நான் வச்சிருந்தேன். அப்ப மார்க்கெட் ரெட் அடிச்சானா பட்டுன்னு இந்த லெவல இமீடியட் ரியாக்ட் பண்ணுவோம். இதுக்கு பேர் இமீடியட் லெவல். ஒரு மார்க்கெட் மேல போய் பட்டுன்னு ரெட் பாடி வந்து ப்ரீவியஸ் பை லெவலுக்கு உள்ள போய் அங்க மார்க்கெட் இப்படி இருந்துச்சுன்னா அது ஒரு இமிடியட் ரியாக்ஷனா இருக்கும். அந்த இடத்துல போயிட்டு நீங்க ரெட் அடிக்கிறான்னு சொல்லி தயவு செய்து செல் சைடு போயிடாதீங்க, மாட்டிடுவீங்க. சோ அதே சுச்சுவேஷன் தான் இங்க. இப்ப இந்த மார்க்கெட் இப்படி இருக்குன்னா இப்ப இது என்னது, இதுக்கு பேர் இமிடியட் லெவல். இப்ப இந்த ரெட் செல்லிங் ப்ரெஷர் போட்டாலும் வெயிட் பண்ணுங்க, ஏன்னா இது இமிடியட் ஆக்ஷன். இதுவே இந்த லெவல் வந்து இன்னும் ஒரு டவுன் லெவல் இருக்கு. இப்ப ரெசிஸ்டன்ட் இது இப்படி போய் இந்த தூரத்துல வந்து இப்படி போய் இப்படி இருக்குன்னா இந்த ஆங்கிள், அப்ப இந்த லெவல்ல இப்ப இந்த டிஸ்டன்ஸ் ஓகே, இந்த டிஸ்டன்ஸ் நாட் ஓகே. ஓகே, அப்ப என்ன பிரேக் பண்றான். அப்ப இதை நீங்க இப்படி படிக்கிறீங்கல்ல, ஒருவேளை இந்த கேண்டலுக்கு முன்னாடி ஒரு ஹேமர் வந்து இப்படி கிரீன் பாடி வந்தாலும் ட்ரெண்ட் மேலதான். இந்த கிரீன் பாடி வர்றதுக்கு முன்னாடி இதுக்கும் பாசிபிலிட்டி இருக்குன்னு சொல்ல வரேன். சோ ஒரே மாதிரி மார்க்கெட்டை பார்க்க வேணாம். ஒரு பிபிடி பிரசன்டேஷன் கொடுக்குறேன்னா அது டிஃப்ரெண்டா பாருங்க. இப்ப இதுல ஹேமர் போட்டும் பிரேக் பண்ணி மார்க்கெட் மேல போயிருக்கலாம். பட் இந்த இடத்துல பிரேக் ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல நான் என்ன பண்றது சார், நான் வந்து இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் பை பண்ணணும்ல, எனக்கு ரிவர்ஸ் என்ட்ரி புல் பேக் என்ட்ரி கிடைக்கலையே அப்படின்னா, எஸ் இதுல புல் பேக் என்ட்ரி கிடைக்கல.
அப்ப புல் பேக் என்ட்ரி ரெட் பாடி வந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் பை ஆகும். சரி, ரெட் பாடி வரலன்னா அந்த இடத்துல எப்படி எடுக்கணும்? மே பேட்ச் ஆன்சர் பண்ணுங்க. ரெட் பாடி வரல, அப்பதான் ரெட்டோட ஓப்பன்ல என்னால என்ட்ரி எடுக்க முடியும். ரெட் பாடி வரல, கிரீனா போயிட்டு இருந்தா அந்த இடத்துல எப்படி என்ட்ரி எடுக்கணும்னு நான் சொல்லி கொடுத்தேன். என்ன பண்ணுவோம் சார்? திரும்ப அந்த பிரேக் ஆன 50%ல டோட்டல் லென்த்ல அதெல்லாம் தப்பு. சார் அது பிரேக் சார் கிரீன் அந்த க்ளோசிங் இட்ஸ் கிரீன் பாடியில 50% அதுல வந்து நம்ம ஆர்டர் எடுக்க சொன்னாங்க சார். அபோவ் ஓபன் போட்டா அது கன்ஃபர்மேஷன் இருக்குமா சார்? பிரேக் அவுட் ஆன உடனே 1 சார் மினிட் எபோ மாத்தணும். ஓபன் எபோ 1 க்ளோஸ் மினிட் மாத்தி எடுக்கணும் சார். எல்லாம் தப்பு. சார் விக் எங்க அடிச்சிருக்காங்க அந்த விக்கை வந்து கனெக்ட் பண்ணி எடுக்கணும் சார். அந்த விக்கை மேல அவ்வளவுதான். இப்ப இங்க பாருங்க, இதுல எங்கேயுமே உங்களுக்கு என்ட்ரி விழுகல. இந்த கேண்டில் ஒரு விக்கு கொடுத்து மேல க்ளோஸ் வச்சிருக்கானா? கரெக்டா? ஒரு கேண்டில் விக் அடிச்சு மேல க்ளோஸ் வச்சிருக்கான். அப்ப அது அதோட ரூட் தான் இங்க. அதை எடுத்துட்டு போய் இங்க நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இந்த கேண்டில் எங்கேயுமே இப்ப நமக்கு நம்ம ரூல் படி இங்க என்ட்ரி விழுகணும். கரெக்டா? விழுகல. இதுக்குதான் பாக்ஸ் போட்டிருப்போம், என்ட்ரி விழுகல. அப்ப என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணுங்க. அதாவது 2 ஃபார்முலா வச்சுக்கோங்க. மார்க்கெட் மேல பிரேக் ஆகி போறப்ப ரெட் வந்தா ரெட்டை பிரேக் பண்ற கிரீன் பாடி வந்ததுக்கு அப்புறம் ரெட்டோட ஓப்பன்ல என்ட்ரி பிளேஸ் பண்றது ஒரு ரகம். உங்களுக்கு ரெட்டே வராம இப்படி போனா அங்க குடுக்குற கிரீன் பாடியோட பாட்டம் பிக்கு கனெக்ட் பண்ணுங்க, அதுதான் என்ட்ரி. கரெக்டா பிளேஸ் ஆயிருக்கா? புரியுதா? எழுதிக்கோங்க பிரேக் அவுட் ரூல். சார் பிரேக் அவுட் ரூல் அதாவது இங்க பாருங்க, அப்படி ஸ்கேன் உள்ள ஸ்வைப் பண்ணிக்கோ சார். இப்ப இப்படி கிரீன் பாடி பிரேக் ஆகுது சார். அடுத்து ரெட் பாடி இப்படி போடுறான்னு வச்சுக்கோங்க. இப்படி ரெட் பாடி போட்டு அகைன் பிரேக் பண்ணா இது நல்ல என்ட்ரி. கீழே இருக்கு, இந்த இது என்ட்ரின்ற. கரெக்ட் தானே? இது என்ட்ரி சார். ஆனா இங்க ரெட் பாடியே வரலையே. அப்ப ரெட் பாடி வராத இடத்துல கிரீனோட விக்கு தான் சார் நமக்கு ரிஜெக்ஷன் பிளாக் என்ட்ரி. புரியுதா? எல்லா பிரேக் அவுட்லயும் போய் பாருங்க, மார்க்கெட் ரிவர்ஸ் கொடுக்காம புல் பேக் கொடுக்காம போற இடம் எல்லாத்துலயும் இதுதான் ஒரு சின்ன ஒரு எப்படி சொல்றது, விட்டுட்டு போன ஒரு தடயம். புரிஞ்சதா? அப்ப என்ன ரூல் எழுதணும்? மார்க்கெட் பிரேக் ஆகி இந்த இடத்துல என்ட்ரி அடிச்சான்னா எனக்கு பக்காவான புல் பேக் என்ட்ரி. அப்ப இந்த இடத்துல வரல, அப்ப என்ன பண்ணணும்? கிரீன் கொடுக்குற கீழே உள்ள விக்ல தான் அடுத்த என்ட்ரி எடுத்துருக்கணும். ஓகேவா? இது போட்டோ எடுத்துக்கோ சார். பக்கத்துல ஷூட்டிங் ஸ்டார் இருக்குல்ல, அதை கூட யூஸ் பண்ணலாம்ல. அது அங்க வரவே இல்லையே சார், அங்க என்ட்ரி வரல பாருங்க. வராத பட்சத்துக்கு இதுதான் நமக்கு ரூல். வந்துட்டா ஓகே. இப்ப இந்த இடத்துல ட்ரிகர் ஆனா அது புல் பேக் எடுத்துக்கலாம், ஆனா அதுக்கு கூட வரல பாருங்க. சரி சார், சரி சார். நான் என்ன நினைச்சேன், இந்த ஷூட்டிங் ஸ்டார் மேல ஒரு பிளாக் போட்டு அது மேல க்ளோஸ் ஆச்சுன்னா பையன் நினைச்சேன். ஓகே, அதாவது நம்மளை பொறுத்த வரைக்கும் இங்க பாருங்க, இந்த விக்குக்கு தான் மார்க்கெட் எடுத்துட்டு வந்திருக்கான். இதை தானே எடுத்துட்டு வந்திருப்போம் நம்ம. ஆஸ் பர் ரூல் படி அதுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கான். ஆனா இத பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் எனக்கு இந்த ரிவர்ஸ்க்கு ஒரு புல் பேக் கொடுக்கல. அப்ப கொடுக்காத பட்சத்துல நம்ம ஆளுங்க என்ன பண்ணுவாங்க? வந்தவனே போட்டுக்கலாம் வெயிட் பண்ணா தப்பு கிடையாது. ஆனா அங்க வரலையே. வராத பட்சத்துல மார்க்கெட் மேல போடுறப்ப கிரீன் பாடி கொடுக்குற பாட்டம் விக்கு தான் உங்களுக்கு ரிவர்சல் என்ட்ரி. மறக்கவே மறக்காதீங்க. சரி சார். ரெட் பாடியோட விக்கு கன்சிடர் பண்ண கூடாதுங்களா சார்? இல்ல, கன்சிடர் பண்ணலாம். வரலையே, ட்ரிகர் ஆகலையேன்ற. இல்ல இப்ப அந்த கிரீன் பாடி ரிஜெக்ஷன் பிளாக் போட்டிருக்கீங்களே, அது வந்து ரெட்டா இருந்ததுன்னா அந்த கேண்டில் ரெட்டா இருந்தாலும் அதுதான் உங்களுக்கு பிளாக் என்ட்ரி. புரியுதா? சரிங்க சார். தேங்க்யூ. அருண் சார், ஒரு கொஸ்டின். இப்ப நீங்க வெயிட் பண்ணுவீங்க ரைட்டா? இப்ப அந்த இடத்துல ஒரு ரிஜெக்ஷன் நடந்தாலும் இப்ப மார்க்கெட் முடிஞ்சலாமா சொல்றோம், அது வந்து மேல போறதுக்கு முன்னாடி எடுக்கணும்னு சொல்லிட்டு. பட் அந்த இடத்துல மார்க்கெட் இப்ப வந்து முடியாம இருக்கும், வெயிட் பண்ணித்தானே இருப்பாங்க. அந்த சிச்சுவேஷன்ல நம்ம இப்ப வெயிட் பண்ணலாம் சார், வந்துரும் யோசிப்போம் ரைட்டா? அதாவது நீங்க இப்ப நியூ பேட்ச்னால உங்களுக்கு இந்த கொஸ்டின் புதுசா இருக்கு. ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். இப்ப இனிமே இதை நீங்க நியூ ரூலா ஃபார்ம் பண்ணுங்க. சரியா? ஓகே. அதாவது ரூல் நம்பர் 1, பிரேக் ஆகி புல் பேக்கு ரெட் வந்து ட்ரிகர் ஆகிட்டு போகணும். இல்ல அந்த இடத்துல எனக்கு ஒரு வின் பண்ண லெவல ட்ரிகர் பண்ணிட்டு போனா எனக்கு அது புல் பேக் ஈஸி டு ட்ரேட்.
பட் அட் த சேம் டைம் எனக்கு வரல. அப்ப மார்க்கெட் கொடுக்குற ரிவர்சல் விக் தான் இதுல என்ன கேண்டில் விக் அடிச்சு உங்களுக்கு போகுதோ அதுதான் என்ட்ரி. இப்ப சரி சார் இது கிரீனா இருக்கு இப்படி ஓகே. இப்ப இந்த இடத்துல ரெட் இப்படி வந்திருக்கு, அதாவது அதை விட இது இன்னும் அல்டிமேட். புரியுதா? இது ஒரு ரிவர்சல் கேண்டில்ன்ற 2 ஏரியாவும் நான் ஆல்ரெடி நிறைய தடவை சொல்லியிருக்கேன். அப்ப இது ஒரு ஒன் ஆஃப் த பவர்ஃபுல் என்ட்ரி. புரியுதா? ஓகே சரி, இதையும் போய் நீங்க என்ன பண்ணணும், அந்த இடத்துல வச்சிட்டோம்னா ஸ்டாப் லாஸ் எங்க சார் வைக்கிறது? ப்ரீவியஸ் லெவல் கீழே தான். இப்ப இது ட்ரிகர் ஆயிடுச்சு மேல போறானா இதுக்கு வைங்க. இப்ப இந்த லெவல் ட்ரிகர் ஆயிடுச்சுல, இப்ப இதான் நீங்க இதான் எடுத்துக்கணும். அடுத்து ரெட் போட்டிருக்கானா, அடுத்து கிரீன் முடிஞ்சிருக்கா, இப்ப இந்த இடத்துல எனக்கு இதுதான் என்ட்ரி, இப்படிதான் எடுத்துட்டு போகணும். சார் ஒரு டவுட் சார். சார் அந்த வயலட் லைன் இருக்குல்ல சார், அங்க 2 இடத்துல 2 வந்து ரெட் கேண்டில் வந்து விக்கு வச்சிருக்குல்ல சார்? ஆமா ஆமா, அந்த 2 ரெட் கேண்டில் விக்கு வைக்கும் போது திரும்ப கிரீன் கேண்டில் மேல ஏறும்போது நம்ம அங்கேயே என்ட்ரி போட்டுருவாங்கல்ல சார்? ஸ்டாப் லாஸ் வந்து அந்த கிரீன் கேண்டில் கீழே ப்ளேஸ் பண்ணிருக்காங்கல்ல சார்? அப்படி இல்ல சார், பாருங்க. இல்ல சார் நீங்க சொல்றது புரியுது சார், ரூல்ஸ் பிரகாரம் நீங்க சொன்னது புல் பேக் வரணும். நீங்க டிரா பண்ணி இருங்க, நான் டிரா பண்ணி காட்டுறேன். ஓகே சார். இப்ப ஃபர்ஸ்ட் நான் இப்படி வரைஞ்சிருப்பேனா, கரெக்டா? அடுத்து இந்த ரெட் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிரீனோட பாட்டம்ல ட்ரிகர் ஆயிருக்கா? கரெக்ட் தானே சார்? இப்ப என்ன பண்ணுவோம்னா, இது கேண்டிலா இருந்தா இப்படி வச்சிருப்பேன் சார். இதுக்கு நல்லா புரிஞ்சுக்கோங்க, கேண்டிலா இருந்தா இப்படி வச்சிருந்திருப்பேன். இது விக்கா இருக்கிறப்ப இதை வைக்க மாட்டேன் சார், இதுக்கு டிராப் பண்ணுவேன் சார். புரியுதா? சார் அது கீழே இருக்கிற அந்த இடத்துல நமக்கு ஆர்டர் பிளேஸ்மெண்டே கிடைக்காது இல்ல சார்? அங்க கர்சர் வச்சிருக்கீங்க சார், அந்த இடத்துல கிடைக்கல. ஆனா நம்ம வெயிட் பண்ணிருந்தா கேண்டில் இந்த மாதிரி போயிடுச்சு, அதனால மாத்தி. அதுதான் 2 ரூல் சொல்றேன். இது ட்ரிகர் பண்ணிட்டு போனா ஈஸி, இது ட்ரிகர் பண்ணாம போனா அங்க கொடுக்குற கிரீன் பாடி தான் நமக்கு ரூட் காஸ்ட். புரியுதா? இப்ப அடுத்து பிபிடி இங்க பாருங்க. ஓகே ஓகே. சரி, இப்ப அடுத்து பாருங்க. லெவல் எடுத்துட்டேன், சரியா? லெவலை எடுத்து வச்சாச்சு. பிரேக் அவுட் ஆகணும். அப்ப எனக்கு பிரேக் அவுட்ன்ற கண்டிஷன்ஸ்க்கு நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 75% பிரேக் ஆயிருக்கணும், இல்லைன்னா ஃபுல் கேண்டிலும் பிரேக் ஆயிருக்கணும். அப்படி பாக்குறப்ப எனக்கு இந்த கேண்டில் பிரேக் அவுட் கிடையாது, இந்த கேண்டில் தான் பிரேக் அவுட். அப்ப ஃபர்ஸ்ட் வந்த கேண்டில் இதுதான், ஃபர்ஸ்ட் வெளியே போன கேண்டில் இதுதான், இது கிடையாது. நான் அதுதான் நான் ரூல் சொல்லி கொடுத்தேன். எப்படி வச்சிருப்பேன் உங்களுக்கு? அதாவது சரி இப்படி வந்தா நோ, இப்படி வந்தா எஸ், அப்படிதான் சொல்லி கொடுத்தேன். கரெக்டா? சோ இங்க என்ன நடந்திருக்கு, நமக்கு இதுதான் பிரேக் அவுட் ஆயிருக்கு. சோ கிரீன், ரெட், கிரீன், ஸ்ட்ராங் பையர், வீக் செல்லர், ஸ்ட்ராங் பையர், பிரேக், தென் ஃபாலோ த ட்ரெண்ட். மறுபடியும் அந்த ட்ரெண்ட் இந்த லெவலை வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கான். இதுக்கு அடுத்து என்ன நடந்திருக்குன்றது இந்த சார்ட்ல அடுத்து போய் பார்த்தா தெரியும். அதை எடுத்து வச்சிருப்பேன்னு நினைக்கிறேன், பார்ப்போம். சார் ஒரே கொஸ்டின் சார், ஒரு கொஸ்டின். ஸ்ட்ராங் பையர் வீக் செல்லர் ஸ்ட்ராங் பையர் சொல்ல, அந்த ஸ்ட்ராங் பையர் ஸ்ட்ராங் இல்லையா சார் கேண்டில்? இல்ல, இந்த லெவலை பிரேக் பண்ணாலே ஸ்ட்ராங் தானே. ஓகே, ஏன்னா விக்கு வந்து 2 பக்கமா மேலே இருக்குது, அதனால கேக்குறேன். ஒரு டவுட். இல்ல ஸ்ட்ராங் தான். ஐ மீன் சில பிக்சருக்கு உங்களுக்கு கேண்டில் அப்படி தெரியும். இல்ல மூணாவது சொல்றேன், ஸ்ட்ராங் பையர் அது ஓகே, வீக் செல்லர் ஓகே, அதுவும் கரெக்ட். ஆனா திருப்பி ஸ்ட்ராங் பையர் மூணாவது கேண்டில் பாருங்களேன், அந்த மூணாவது கேண்டில் ரொம்ப சின்னமா இருக்குல்ல, பிளஸ் வந்து அதுல இன்னொரு விஷயம் இருக்கு சார். இதுல இந்த விக்கோட கேப் இவங்க ஃபில் பண்ணிருக்காங்கல்ல. ஓகே. அடுத்து இந்த மாதிரி எம்டி ஏரியா நியர்பை லெவல் மோஸ்ட்லி இல்லைன்னா அங்க மார்க்கெட் எங்க இருந்து இறங்கியிருக்கானோ அதை தான் போய் ரீச் பண்ணுவான். அதாவது மார்க்கெட் ப்ரீவியஸ் லெவலை பிரேக் பண்ணாங்கன்னா, நியர்பை லெவல் இல்லாம இருந்துச்சுன்னா அந்த லெவல் என்ன ஆகும்னா மார்க்கெட்டோட ட்ரெண்டு நீட்டா இருக்கும். அங்க என்ன பண்ணலாம், இப்ப இந்த ட்ரெண்ட் போனதுக்கு ரீசன் இவங்க தான். இந்த இடத்துல மோஸ்ட்லி ட்ரெண்ட் யாரும் இல்லைன்றப்ப மார்க்கெட் என்ன பண்ணிருக்கு, நீட்டா மேல பிரேக் பண்ணி போயிருக்கான். ஓகே சார், அந்த இடத்துல கேப் இருக்குல்ல சார், அது ஃபில் அப் பண்ணிட்டு திரும்ப இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்ல ஃபில் அப் பண்ணாமலே மார்க்கெட் எது இந்த கேப்பையா?
இந்த முன்னாடி சார் நியருக்கு முன்னாடி அது கீழே அந்த கேப். அதுதான் கேப் ஃபில் ஆயிடுச்சு பாருங்க. இல்ல ஒருவேளை ஃபில் அப் பண்ணலன்னா கீழே இறங்கிருமா சார்? அப்படி கிடையாது. இங்க மார்க்கெட்டோட ஒரு ஸ்ட்ரக்சர்னு ஒரு விஷயம் இருக்கு. இப்ப இந்த கேப் இவ்வளவுதான் இருக்கு சார். இதுல கூட கேப்னு சொல்ல முடியாது. இந்த விக்கு ஓகே. அத வந்து இங்க இருந்து மேல ஏறி இந்த கேப் ஃபில் பண்ணி மறுபடியும் இந்த லெவலுக்கு ரெஸ்பெக்ட் பண்ணி அழகா ஏறி இருக்காங்க. புரியுதா? ஏன்னா நீங்க இந்த மார்க் போட்டிருக்கீங்களா சார் ப்ளூ கலர்ல, அதுக்கு மேல வந்து செல்லிங் பிரஷர் தோஜி மாதிரி இருக்கு. ஒருவேளை நம்ம வந்து அந்த பிரசன்டேஷன் கரெக்டா அந்த நேரத்துல இருந்தோம்னா, இந்த 5 நிமிஷத்துல இருந்தோம்னா செல்லிங் பிரஷர் தானேன்னு சொல்லிட்டு செல் சைடு போறதுக்கு வாய்ப்பு இருக்குல்ல, அதுக்காக கேட்கறேன் சார். இல்ல அப்படி கிடையாது. செல்லிங் ப்ரெஷரும் பையிங் ப்ரெஷரும் எப்படி ஒர்க் ஆகும்னா, இங்க பாருங்க. எஸ் கமிங். யாருன்னு பாரு சார். கலர் கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் அதிகமா கொடுக்கும். யாரும் இல்லையா சார்? ரொம்ப அப்படியே லேசா தெரியுது சார், இன்னும் கொஞ்சம் டார்க் கொடுங்க சார். இருங்க. எஸ் கம் ப்ரோ. இது எப்படி ப்ரோ பண்ண? இது ஓகேவா? இப்ப சார் இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க சார். இது ஓகேவா? ஓகே சார், ஓகே சார், ஓகே. ஒரு செல்லிங் பிரஷரும் பையிங் பிரஷரும் எப்படி ஒர்க் ஆகும்னா, செஷன்ல இருக்கேன். ஓகே, நாலேஜ் இருக்கா உங்களுக்கு? பிரஷரா? ஜஸ்ட் லிசன் பண்ணுங்க. ஒரு எக்ஸர்சைஸ் கொடுத்துட்டு நான் ஒரு செல்லிங் பிரஷர் பையிங் பிரஷர் எப்படி ஒர்க் ஆகும்னா, இங்க பாருங்க. இப்ப இதுல ஒரு டோஜியோட செல்லிங் பிரஷர் இருக்குல்ல சார், கரெக்டா? ஆமா சார். இதை எப்படி பார்ப்பாங்கன்னா, ஜஸ்ட் மினிட் சொல்லுங்க இப்படின்னு சார். எனக்கு வாட்ஸ்அப் பண்றீங்களா? நான் இப்ப செஷன்ல இருக்கேன் ப்ளீஸ். இதெல்லாம் ரீட் பண்ணுங்க. மார்க்கெட்டு ஒரு செல்லர் மார்க்கெட் இங்க இருந்து இறங்கி வந்த செல்லரை பிரேக் பண்ணிருக்காங்களா? கரெக்டா? இப்ப நீங்க மெயினா நோட் பண்ண வேண்டியது, செல் பண்ண இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் செல்லிங் பிரஷர் ஒர்க் ஆகாது. புரியுதா? ரூல்ஸ் நல்லா புரிஞ்சுக்கோங்க. செல் பண்ண இடத்த மார்க்கெட் பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா நல்லா புரிஞ்சுக்கோங்க. இது பிரேக் ஆயிருச்சா? ஆமா சார். இப்ப ஷூட்டிங் ஸ்டார் இங்க போட்டா கூட இதுக்கு ப்ராபபிலிட்டி கம்மி. ஓகே, இதுவே இப்படி வந்தாதான் இதுக்கு ப்ராபபிலிட்டி இருக்கு. ஓகே, சேம் டைமென்ஷன் தான் கீழேயுமே. சோ இத நான் டோஜிக்கு போட்டிருக்கேன். இப்படி ஒரு எந்த ஐ மீன் இங்க என்ன டோஜி வந்திருக்காங்க, ஒரு லாங் இப்படி இந்த ஆங்கிள் வந்திருக்காங்க. இப்ப இது மார்க்கெட் இங்க இருந்து இறங்கி வந்த ட்ரெண்ட பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்க இப்படி வந்திருக்கு. அப்ப இதோட வேலிடிட்டி இப்படி இருந்தா அது வேற, இது மேல நடக்கிறப்ப இது வந்து அப்படி கிடையாது. அப்ப அகைன் மார்க்கெட் இப்படி வின் பண்றப்ப இதோட ப்ராபபிலிட்டி இங்க என்ன ட்ரெண்ட் இருக்கோ அதை தான் போய் ரீச் பண்ணும். புரியுதா உங்களுக்கு? அதுதான் இங்க நடந்திருக்கு. இப்ப இங்க பாருங்க. அடுத்து மார்க்கெட் இங்க இருந்து ஏறி இருக்கான். நான் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் கேண்டில் எனக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் கேண்டில் இது. ஓகே, நல்லா பாருங்க. ஃபர்ஸ்ட் ஜஸ்ட் மினிட். இப்ப இங்க பாருங்க, நம்ம ரூல் படி ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் கான்செப்ட் படி எனக்கு 75% கிரீன் பாடி மேல இருக்கு. ஓகே, இப்ப நீங்க ரூல் பிரேக் அவுட்டுக்கு ரூல் ஃபிக்ஸ் பண்ணிருப்பீங்க. ஸ்ட்ராங் பையர், வீக் செல்லர், ஸ்ட்ராங் பையர், ஸ்ட்ராங் பையர், வீக் பையர், ஸ்ட்ராங் பையர், ஸ்ட்ராங் பையர், வீக் பையர், ஸ்ட்ராங் செல்லர், ஸ்ட்ராங் பையர், வீக் பையர், அகைன் ஹேமர். சோ கேண்டிலோட ஃபார்முலா மைண்ட்ல ரன்னிங்ல இருக்கணும். இப்ப இந்த 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 டைமென்ஷனையே நீங்க வேற மாதிரி ஒர்க் அவுட் பண்ணலாம். ஏன்னா மார்க்கெட்ல ரன்னிங்ல இருக்கிறப்போ உங்களுக்கு இது படிக்க தெரியுமான்றது அதுதான் கன்ஃபியூஷன் சார். நீங்க எடுக்கிறது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கு, சொல்லி கொடுக்கறது ஓகே, மார்க்கெட்ல அப்ளை பண்றப்ப ரொம்ப தடுமாறுறேன். அப்ப அந்த இடத்துல கேண்டில் நீங்க விர்ச்சுவலா திங்க் பண்ணணும். இப்ப இதே டைமென்ஷனை நான் பெயிண்ட்ல டிரா பண்ணி காட்டுறேன். இங்க இப்படி இருக்குல்ல, இது வேற மாதிரி வந்தா எப்படி வந்திருக்கும்? ஓகே, ஒரு மார்க்கெட் நீங்க மூவி பாக்குறப்ப ஒவ்வொரு ஸ்கிரீன் பிளே இப்படி நடந்தா எப்படி, அப்படி நடந்தா எப்படின்னு போட்டு கட்டுற மாதிரி நீங்க மார்க்கெட்டா படிங்க. என்னப்பா காணாது? ஓகே, இப்ப அதே சிச்சுவேஷன் தான் இங்க என்ன நடந்திருக்கு.
பிரேக் பண்ணியிருக்கான். ஒரு கிரீன் பாடி பிரேக் ஆயிருக்கு. ஓகே, கிரீன் பிரேக் ஆயிருக்கா? ஓகே. அங்க அடுத்து என்ன வந்திருக்கு? வீக் பையர், சாரி வீக் செல்லர் வந்திருக்கான். கரெக்டா? ஸ்ட்ராங் பையர், வீக் செல்லர், அகைன் எனக்கு ஸ்ட்ராங் பையர் வரணும். அவ்வளவுதான் பை சைடு. அதுக்கப்புறம் யோசிக்கவே கூடாது. அடுத்து என்ன பண்ணலாம்? ஸ்ட்ராங் பையர், வீக் செல்லர் வந்திருக்கான். மறுபடியும் ரெட் போட்டிருக்கானா? அப்ப இந்த ஓப்பன் பிரைஸ க்ளோஸ் வச்சுட்டான். கரெக்டா? க்ளோஸ் வச்சு பையர் ஸ்ட்ராங் அவர்ல என்ன பண்ணிருக்கான்? வீக்கா தான் வந்திருக்கான். அப்புறம் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிருக்கான். இப்ப இதையே இப்படி வந்திருக்குல்ல, ஸ்ட்ராங் பையர் இந்த ரெட் பாடிக்கு மேல விக் இருந்தா, மேல விக் இருந்து அகைன் இப்படி வந்திருந்தா இன்னும் பவர்ஃபுல் டவுன். இப்ப இங்க ஸ்பிளிட் அப் ஆகி வந்த கிரீன் கூட வந்திருக்க வாய்ப்பு கிடையாது. எதுக்கு? இந்த கேண்டில்ல மேல விக் இருந்தா. சோ இந்த ஸ்பிளிட் அப் கேண்டில் கிரீன் பாடி கூட வந்திருக்க வாய்ப்பு கிடையாது மேல விக் இருந்துச்சுன்னா. அப்ப மேல விக் இருந்தா இந்த கேண்டிலுக்கு இன்னும் ஒரு ஸ்ட்ரென்த் ஏறின மாதிரி இந்த கிரீனே வந்திருக்காது, மார்க்கெட் இறங்கிடுவான். சோ ஒவ்வொரு சுச்சுவேஷனையும் நீங்க கேண்டில் வச்சு ரீட் பண்ண கத்துக்கோங்க. மேல பிரேக் ஆயிருச்சு, ஸ்ட்ராங் பையர், வீக் செல்லர், ஸ்ட்ராங் பையர். இந்த கிரீன் வந்தா மார்க்கெட்டை பை பண்ண போறேன். ஆனா அங்க பாருங்க வரல. அப்ப வராத பட்சத்துக்கு நம்ம என்ன பண்ணணும்? வெயிட் பண்ணணும். கன்ஃபார்ம் பண்ணதும் இடங்க என்ன பண்ணிடணும்? சேல் சைடு ஃபோக்கஸ் பண்ணிடணும். சோ அதுக்கு தான் என்ன பண்ணிருக்கேன்? ஃபர்ஸ்ட் பிரேக் அவுட் கேண்டில் ரெட் அபவ் த லெவல். என்னது? இந்த ரெட் பாடிக்கு மேல நோ கிரீன் எதுவுமே கிடையாது, பிரேக்கும் ஆகல. அட் த சேம் டைம் இந்த கிரீனோட ஓப்பன் என்ன பண்ணிருக்காங்க? க்ளோஸ் வச்சது, மார்க்கெட் என்ன இருக்கு? இறங்கி. ஸோ நீங்க ஒவ்வொரு பிரேக் அவுட் லெவலையுமே என்ன பண்ணுங்க? டிராப் பண்ணிட்டு நீங்க படிங்களேன், அப்போதான் உங்களுக்கு புரிய ஆரம்பிக்கும். சரியா? இப்ப நான் உங்களுக்கு லைவ்ல க்ரூட் ஆயில் போட்டு போய் காட்டுறேன். ஜஸ்ட் இது நான் அப்ப ஒரு சேனல் லெவல் மார்க் பண்ணி வச்சேன். இப்ப அந்த லெவல் எக்ஸ்டெண்ட் பண்றேன். சரியா? இப்ப இங்க எப்படி இருக்கு? இப்ப இப்படிதானே இருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் பை பண்ணலாமா செல் பண்ணலாமான்னா ரெண்டுமே பண்ணக்கூடாது. ஓகே, ஏன்னா எனக்கு லேண்டிங் கேண்டிலுக்கு முன்னாடி உள்ள ரெட் பாடியில விக் இருக்கு. புரியுதா? லேண்டிங் கேண்டிலுக்கு முன்னாடி உள்ள ரெட் பாடியில விக் இருக்கு. நான் அப்ப என்ன பண்ணுவேன்னா இப்படிதான் வைப்பேன். ஓகே, அப்ப இப்படிதான் வைப்பேன். அப்ப நான் என்ன பண்ணணும்? இதை பிரேக் பண்ணதும் பை பண்ணணும். அப்ப வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணாதான் எனக்கு ஆன்சர் தெரியும். ஓகே, இதை பிரேக் பண்ணதும் பை பண்ணணும். அப்ப இதை பிரேக் பண்ணா நான் இங்க பை பண்ணுவேன். இது கீழே ஸ்டாப் லாஸ் ஃபாலோ பண்ணிப்பேன். சரி, இப்ப இங்க பாருங்க, செல்லிங் பிரஷர் இப்பதானே கேட்டீங்க சார்? யாரோ ஒரு ஆள் கேட்டீங்களே. ஆமா சார். ஆமா சார். செல் பண்ண லெவலுக்கு மேல நடக்கிற செல்லிங் பிரஷர் ஒர்க் ஆகாதுன்னு சொன்னேன்ல. ஆமா சார். புரியுதா இப்ப? புரியுது சார். சோ அப்ப இதுல சார் ஃபர்ஸ்ட் இந்த சார்ட் எடுக்க தெரியணுமே. கரெக்ட் தானே? ஆமா சார். ஓகே, ஃபர்ஸ்ட் நல்ல கடை, எந்த கடையில பிரியாணி போய் சாப்பிடுன்றது தேர்ந்தெடுக்கணும். சொல்லுங்க சார். அப்ப அதாவது சார் இங்க பாருங்க சார், மார்க்கெட் இறங்கி இருக்கான். இங்கேயும் செல்லிங் பிரஷர், இங்கேயும் செல்லிங் பிரஷர். ஏன் ஏறல? மார்க்கெட் ஏன் இறங்கல? சாரி, ஏன் இறங்கல? மார்க்கெட் இறங்கணும்ல. நல்லா பாருங்க, இங்க இருந்து இறங்கிட்டு வந்த ட்ரெண்டு இந்த இடத்துக்கு வந்தோடனே என்ன ஆறான்? செல்லிங் பிரஷர் மறுபடியும் போடுறான். அப்ப என்ன பண்ணுவோம்? இந்த ரேஞ்சுக்கு கீழே நடக்கிற ஒரு ஓகே, இதையும் பிரேக் பண்ணி செல் அடிக்கிறாங்க. ஹலோ சொல்லுங்க பிரதர், நான் செஷன்ல இருக்கேன், எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, நான் டீடைல்ஸ் அனுப்பிச்சு விடுறேன். சரியா? தேங்க்யூ. இப்பதான் சொன்னேன். இப்ப நம்ம பிபிடில பாத்துட்டு இருந்தோம், முடிஞ்சு போனது. இப்ப லைவ்ல பாத்துட்டு இருக்கோம். மார்க்கெட் இறங்கி வர்றான். ப்ரீவியஸா இந்த லெவல மார்க்கெட் செல் பண்ண லெவல பை பண்ணிருக்கான். அப்ப இந்த இடத்துல மார்க்கெட் என்ன ஆகும்? பை தான் ஆகும். அட் த சேம் டைம் ப்ரீவியஸ் லெவல செக் பண்றப்ப தெரியும் இது பை ஆகி ஒரேதான் போக போறான்னா இல்ல பிரேக் பண்ணி புல் பேக் எடுத்துட்டு போக போறான்றது லெவல் தான் பேசும். இந்த லெவல் தான் ஆன்சர் சொல்லும். ஏன் சார் இங்க விக் அடிச்சிருக்கு? அதுக்கும் படிக்கணும். ப்ரீவியஸா மார்க்கெட் பை ஆயிருக்கான், ப்ரீவியஸா மார்க்கெட் செல் ஆயிருக்கான், ப்ரீவியஸா மார்க்கெட் செல் ஆயிருக்கான். அப்ப அந்த இடத்த மார்க்கெட் பை பண்ணிருக்கான், அதுக்கு மார்க்கெட் ரியாக்ட் பண்ணிருக்கான். அப்ப இந்த இடத்த பிரேக் பண்ணா மார்க்கெட் பை பண்ணணும். புரியுதா? புரியுதா இல்லையா? புரியுது சார். ஸோ ஒவ்வொரு ஆக்ஷனுக்கும் பின்னாடி நடக்கிற ரியாக்ஷன் தான் பதில் சொல்லும். இதுதான் ஆக்ஷன், பட் ரியாக்ஷன் இங்க இருக்கும். ஸோ நீங்க வரைகிறதுல கான்சன்ட்ரேட் பண்ணுங்க, அதுல கேண்டில் எப்படி ரீட் பண்ணுன்றது படிங்க, அப்பதான் புரியும். அருண் சார், ஒரு கொஸ்டின் இங்க லாஸ்டா.
சோ நீங்க வந்து ப்ரீவியஸ் பிரேக் அவுட்றீங்க. இப்போ ஆக்சுவலி பிரேக் அவுட் ஆனது பாத்தீங்கன்னா அந்த எங்க நீங்க வந்து இந்த டவுன் ட்ரெண்ட் லைன் ஆரம்பிச்சிக்கோ அதானே ஆக்சுவலி பிரேக் அவுட் இல்லையா? இதுதான் அங்கல இல்ல அப்படியே லெஃப்ட்ல வாங்களேன். இப்ப இதான். சொன்னீங்கல்ல இல்ல இன்னும் லெஃப்ட்ல வாங்க. லெஃப்ட் அந்த இது ஆரம்பிக்கிற ட்ரெண்ட் லைன் ஆரம்பிக்கிற இடம் போங்களேன். ஒரு இதான். 7 மணிக்கு போகிறேன். இல்ல 7 மணி நினைக்கிறேன். அந்த இடத்துல. சோ ஆல்ரெடி அந்த இடத்துல இப்ப பாத்தீங்கன்னா இப்படி வச்சீங்கன்னா கேண்டில் க்ளோஸ் வச்சிட்டேன் ரெட் கேண்டில் உள்ள ரைட்டா? இப்ப நான் சொல்றது உங்களுக்கு புரியுதா? இப்ப அந்த இடத்துல லைன் போட்டீங்கன்னா அந்த அதான் ஹெட் மேல 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 அந்த ரெட்டுக்கு அந்த இடத்துல லைன் போட்டீங்கன்னா இப்ப நீங்க அப்படியே ரைட்ல பாத்தீங்கன்னா உங்க கேண்டில் உள்ள கீழே க்ளோஸ் வச்சிட்டேன். சோ ஒரு செல்லர் ஒரு பையர் வந்து வின் பண்ணிட்டேன் ஒரு செல்லர் ரைட்டா? இது இப்படி வரைஞ்சாவா கரெக்ட். இதான் क्वेश्चन ரைட். நீங்க தப்பா புரிஞ்சுக்கிட்டா அதுக்கு நான் என்ன பண்ண முடியும்? அதான் கேக்குறேன் நானு. ஓகேவா ப்ரோ? சார்ட்டை ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணணும் ப்ரோ, அப்பதான் ஆன்சர் சொல்லும். சரியா? இப்ப நீங்க கேக்குறத வந்து இந்த இடத்துக்கு ஹரிசாண்டலா நீங்க இப்படி டிரா பண்றீங்க கரெக்டா? ஆமா. அப்ப இதுக்கு மார்க்கெட் எப்படி எடுக்க முடியுன்றது அந்த இடத்துல ஆன்சர் சொல்ல வேண்டியது சார்ட் தான். அப்ப நான் எடுத்த சார்ட் கரெக்டா ஒர்க் ஆகுதுல்ல? அதுதான் நான் உங்க மாதிரி யோசிக்கிறதுக்காக நான் கேக்குறேன். அதுதான், அதுக்குதான் சார்ட்டை ரீட் பண்ணுங்கன்னு சொல்றேன். நான் எதுக்கு எப்படி எடுக்கிறேன் ஏன் எடுக்கிறேன்றத உங்களுக்கு கத்துக்கணும். நான் இதை இப்போ ஒன்னும் போடல. எப்ப போட்டேன்? புரியுதா உங்களுக்கு? புரியுது. சார்ட் எடுக்கிறதுலாம் உங்க ஸ்கில் இருக்கணுமே தவிர என்ட்ரி எப்பனாலும் கத்துக்கலாம். இதை வரைகிறதுதான் மேட்ரு. சீனியர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும். ஓகே, ஜஸ்ட் ஒரு அப்படி 2 மினிட்ஸ் ஹோல்ட் பண்றேன். ஒரு அட்மிஷன் வந்திருக்காங்க ப்ளீஸ். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், யாருன்னா ஏஞ்சல் லோன் யூஸ் பண்றீங்களா? அதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு, யாராவது சொல்ல முடியுங்களா? சொல்லுங்க. அதுல செல்ல ஆப் யூஸ் பண்றீங்களா? செல்லுல மொபைல். ஆமா. அதுல P&L லைவ்ல ரன் ஆகுதுங்களா நம்ம மார்க்கெட்ல இருக்கும்போது? நீங்க ஸ்பாட் சார்ட்லயே கேக்குறீங்களா? இல்ல சார், நம்ம மொபைல் ஆப் இருக்கு இல்லைங்களா? ஆமா. அது ஒரு மொபைல் ஆப்ல நம்ம ரன் பண்றோம், சிஸ்டம்ல ஒன்று ரன் பண்றோம். சிஸ்டம்ல நம்ம ஆர்டர் எடுத்து நமக்கு P&L -1000ல இருக்குன்னா, ஓகே, 1900 இப்படி ஆசிலேஷன்ல ரன்னிங்ல இருக்குன்னா நமக்கு அது வந்து மொபைல் ஆப்ல தெரியுங்களா? இல்ல அது வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் தெரியும். இப்ப இன்னைக்கு சோ உங்களுக்கு பிரேக் பண்ற கேண்டில க்ளோஸ் வச்சா ஃபேக் அடிச்சா கீழே தான் வருவான். ஓகே, இப்ப இங்க பாருங்க. இப்ப இதுல பாருங்க, ஒரு ஸ்ட்ராங் கிரீன் பாடி பிரேக் பண்றான் கரெக்டா? ஒரு ஸ்ட்ராங் கிரீன் பாடி பிரேக் பண்றான். நல்லா பாருங்க, ஒரு ஸ்ட்ராங் கிரீன் பாடி இந்த இருக்கு, இங்கதான் பிரேக் கரெக்டா? பிரேக் பண்ணதுக்கு அப்புறம் வர்ற கேண்டில் எவ்வளவு வீக்கா இருக்கு பாருங்களேன். 1/3 கிடையாது, அதுல ஆஃப் கூட கிடையாது, 1/3 கூட கிடையாது. அப்ப ஒரு ஸ்ட்ராங் கிரீனுக்கு அப்புறம் கேண்டில் வீக்கானா உஷாரா இருந்துக்கோங்க. அப்படி வந்துட்டா இடையில ட்ரேட் எடுக்காதீங்க, கேண்டிலோட ஓப்பன்ல போய் ட்ரேட் எடுங்க. அந்த கேண்டிலோட ஓப்பன்ல போய் ட்ரேட் எடுங்க. புரியுதா உங்களுக்கு? ஒரு லெவல பிரேக் பண்றாங்கன்னா அந்த கேண்டில் வீக் ஆயிடுச்சுன்னா இடையில எங்கேயுமே ட்ரேட் எடுக்காதீங்க, அந்த கேண்டிலோட ஓப்பன்ல போய் ட்ரேட் எடுங்க. அதுதான் பெஸ்ட் என்ட்ரி. சார் இப்ப இந்த இது என்ட்ரி எடுக்கணும் சார். இப்ப ஸ்டாப் லாஸ் வச்சோம்னா கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த ஸ்டாப் லாஸ் ஹிட் பண்ற மாதிரி இருக்குல்ல சார், இந்த இது சார்ட்ல கேட்க? இல்லையே, இங்க தானே ட்ரிகர் ஆயிருக்கான். ஓகே சார், இப்ப ஸ்டாப் லாஸ் எங்க சார் வைக்கும்? இதுல ப்ரீவியஸ் லெவல் எடுங்க சார், சிம்பிள். இப்ப ப்ரீவியஸ் இந்த ரெட் வின் பண்ணிருக்காங்களா, இதுக்கு எடுக்கலாம். ஓகே சார். இந்த பிபிடியை நான் மறுபடியும் காட்டுறேன், இங்க பாருங்க. சரிதான்? சரி, இப்ப இங்க இருந்து ஏன் சார் போயிருக்கான் அதுக்கு ஆன்சர் சொல்லவா? அதாவது நேத்து நடந்த ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட ஓபன் பிரைஸ என்ன பண்ணிருக்காங்க, இன்னைக்கு ட்ரிகர் பண்ணிருக்காங்க கரெக்டா? அதுக்கு முந்தின நாள் 6ஆம் தேதி ஓபன் எங்க வந்திருக்குன்னா நேத்தோட ஃபர்ஸ்ட் 5 மினிட்ஸ் கேண்டிலோட என்ன பண்ணிருக்கான், ஓபன்ல ட்ரிகர் பண்ணி அங்கிருந்து மார்க்கெட் பிரேக் பண்ணி மேலே ஏறி இருக்கான். கண்டினியூட்டி. அப்ப இந்த இடத்துல ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட் இப்படி டிரா பண்ணிருப்போமா? ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். அதோட அடுத்த வெர்ஷன் தான் இப்படி இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், இங்க பாருங்க. செகண்ட் கேண்டில் இஸ் வீக், ஸோ இறங்கியிருக்கான். இப்போ இந்த கேண்டில் மார்க்கெட்டு இதை பிரேக் பண்ணியிருக்கான். பிரேக் பண்ணதுக்கு அப்புறமா செகண்ட் கேண்டில் இஸ் வீக். ஓகே, நல்லா பாருங்களேன். இப்ப இது வந்து ப்ரீவியஸா இருந்த மாதிரி இல்லை. அப்ப இந்த இடத்துல பாத்தீங்கன்னா
உங்களுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா ட்ரேடு கிடைக்கும். கம்ஃபர்டபுள் ட்ரேடு, அன்கம்ஃபர்டபுள் ட்ரேடுன்னு ஒரு விஷயம் இருக்கு. இங்க பாருங்க, இப்ப இந்த இடத்துல இப்படிதானே டிரா பண்ணிருப்போம். இந்த இடத்துக்கு இப்படிதானே மார்க்கெட் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. இப்படிதான் எடுத்துட்டு வந்திருப்பீங்க. நல்லா பாத்தீங்கன்னா தெரியும். நல்லா சூப்பரா ட்ரிகர் பண்ணிருக்கோம். இதுல வந்து வேற எதையுமே தேட தேவையில்லை. இந்த விக்கு பிளஸ் இந்த ரிஜெக்ஷன் இருக்குல்ல, அப்படியே ரெண்டையும் எடுத்துட்டு வந்து வச்சிருக்கேன். மார்க்கெட் இவ்வளவு தூரம் போனாலும் இங்க என்ட்ரி போட்டாலே அடுத்த 10 மினிட்ஸ் போதும். அடுத்த 10 மினிட்ஸ்ல உங்களுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு மூவ்மெண்டோட பாயிண்ட் கிடைக்கும். ஒன்ஸ் பிரேக் ஆகுதா, ப்ரீவியஸ் என்ன கேண்டில் இருக்கு அங்க அனலைஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் பிரேக் ஆனதும் ப்ரீவியஸா என்ன இருக்கு அதை செக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட். அப்படி செக் பண்றப்ப நல்லா தெரியும். ஓகே, இதுல என்ன ஒரு விஷயம்னா, இந்த பிரேக் அவுட் ஆகி ரிவர்ஸ் ஆகிற கேண்டில் இருக்குல்ல, அதுல ஒரு ஃபோர்ஸ் இருக்கும், ஃபோர்ஸ் இல்லாம வரும். ஃபோர்ஸ் இல்லாம வர்றது எப்படி தெரியுமா இருக்கும்? இப்ப அதை ரெண்டு விதமா நான் எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப இங்க பாருங்க, ஃபோர்ஸோட வர்றது, ஃபோர்ஸ் இல்லாம வர்றது. இப்ப இதுக்கு பிரேக் ஆயிடுச்சு. ஓகே, பிரேக் ஆயிடுச்சு, இப்படி இருக்கு. ஓகே, இப்ப ஃபோர்ஸோட வர்றது வந்து பாத்தீங்கன்னா இப்படி இருக்கு. ஓகே, இப்படி இருக்கு. அதே கேண்டில் தான். ஃபோர்ஸோட வரதுல நான் அபோவ் ஓப்பன் வச்சிருக்கேன், ஃபோர்ஸ் இல்லாம வரதுல ஈக்குவல் ஓப்பன் வச்சிருக்கேன். ஓகே, கிரீன் ரெட்டு, மேபி அகைன் ஒரு கிரீன் போட்டு இப்படி மறுபடியும் ஒரு ரெட் இப்படி அடிச்சாலுமே இந்த இடத்துல ரெட்டோட ஓப்பன் இருக்குல்ல, அதை ட்ரிகர் பண்ணிட்டு மேலதான் போவோம். இது அபோவ் ஓப்பன் இன்சைடு க்ளோஸ் வைக்கிறேன்ல, அப்ப இந்த இடத்துல மோஸ்ட்லி கிரீன் வரணும். நல்லா புரிஞ்சுக்கோங்க, இடையில ஒரு கிரீன் பாடி வந்தாலே அவன் ஸ்லோ ஆயிடுவான். அப்படி வராம அந்த இடத்துல பிலோ ஓப்பன் போட்டு மார்க்கெட்டு எப்படி ஒரு கேண்டிலோட மூவ்மெண்ட் இருக்கணும்னா, இப்படி வந்துட்டு இப்படியே உங்களுக்கு கேண்டில் மூவ்மெண்ட் இருந்தா அது வேற. இப்படி போயிட்டு அந்த கேண்டில் இப்படியே இந்த இடத்துலயே யோசிச்சுட்டு இருந்தா வச்சுங்களேன், பட்டுன்னு இப்படிதான் வந்து நிற்பான். எப்படி ஒரு கேண்டில் வந்து அபோவ் ஓப்பன் இன்சைடு க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் அந்த கேண்டிலோட மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா, கீழ இருந்து போயிட்டு இந்த இடத்துல இப்படியே ட்ரை பண்ணிட்டே இருந்து இப்படி கிரீன் வைக்கிறது வேற, இல்ல ரெட் வைக்கிறது வேற. ஆனா அதே கேண்டில் மேல இருந்து இப்படியே ட்ரை பண்ணிட்டு இப்படி வைக்கிறது வேற. சோ அந்த இடத்துல கேண்டிலோட மூவ்மெண்ட்டை நீங்க பார்க்கணும். அது 5 மினிட்ஸ்ல பார்த்தாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். 1 மினிட்ல பாக்குறப்ப சிங்கிள் கேண்டில் ஆஃப் வியூ ஆகும். இப்போ 5 மினிட்ஸ் வச்சு பாக்குறப்ப நீங்க இந்த மாதிரி படிக்க கத்துக்கோங்க. கேண்டில் மூவ்மெண்ட் எப்படி இருக்கும்னா, இந்த இடத்த ட்ரிகர் பண்ணிட்டு இந்த இடத்துல மூவ்மெண்ட் இருந்துச்சுன்னா அது வேற, பட்டுன்னு வெடிப்பான். அப்படி வெடிக்காம இந்த இடத்துல வந்து மேல இருந்து வந்து இப்படியே இருந்தாச்சுங்களேன், அவன் மோஸ்ட்லி இப்படி வரதான் வாய்ப்பு இருக்கு. நான் மோஸ்ட்லி என்ன பண்ணணும், நீங்க கீழ இருந்து மேல போய் அந்த கேண்டில் இப்படி மூவ்மெண்ட் பண்ணா ஓகே, அப்ப மறுபடியும் இங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கொஞ்சம் ஸ்டேபிளா நீங்க டெசிஷன் எடுக்கலாம். மோஸ்ட்லி இந்த அபோவ் ஓப்பன் இன்சைடு க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறமா கேண்டில் வர்றது நீங்க யோசிங்க. அபோவ் ஓப்பன் இன்சைடு க்ளோஸ் வச்சானா இந்த என்ட்ரியை கேன்சல் பண்ணிட்டு கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு போய் ட்ரேட் எடுங்க. ஓகேவா? அபோவ் ஓப்பன் இன்சைடு க்ளோஸ் வச்சா கன்ஃபர்மேஷன், தென் ஒன்லி ட்ரேட், தென் ஒன்லி என்ட்ரி, அப்படி ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈக்குவல் ஓப்பன் வச்சா மோஸ்ட்லி ட்ரிகர் பண்ணிடலாம். ரெண்டு வெரைட்டியா பிரிச்சுக்கோங்க. ஒரு பிரேக் அவுட் கேண்டில் வருது, லாங் கிரீன் பாடி வருது, அபோவ் ஓப்பன் போடுறான், அபோவ் ஓப்பன் போட்டு இப்படி இன்சைடு க்ளோஸ் வைக்கிறான்னா கன்ஃபர்மேஷன் பார்த்துட்டு ட்ரேட் எடுங்க. ஒரு இந்த இடத்துல எனக்கு ஒரு ஹேமர் இப்படி அடிக்கிறான்னா தென் இப்படி பாக்ஸை போட்டு இங்க என்ட்ரி தூக்குங்க. இது அல்டிமேட்டா போகும். அபோவ் ஓப்பன் இன்சைடு க்ளோஸ் வந்தா மட்டும். சரியா? ஈக்குவல் ஓப்பன் பண்ணா நீங்க தாராளமா என்ட்ரி வச்சிருங்க. நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார், நோட் பண்ணி. ஓகே, நெக்ஸ்ட்.
ஸோ இதுக்கு தான் நான் பாக்ஸ் போட்டு ட்ரிகர் பண்ணி ஏறி இருக்கா. மறுபடியும் ரெட்டை வந்து என்ன பண்றான், ட்ரிகர் பண்ணி இங்கேயும் ப்ராஃபிட். ஓகே, அண்ட் தென் இது ஈஸி ட்ரெண்ட் லைன் பிரேக் அவுட். இதுல முக்கியமான ஒரு இந்த கேண்டில் தான் நான் பிரேக் அவுட் எடுத்துப்பேன். இப்ப ஆல்ரெடி சொன்ன விஷயம்தான், எனக்கு ரெட் பாடி போட்டு போகல, சரியா, ரெட் பாடி போட்டு எனக்கு வரல, புல் பேக் கிடைக்கல. அப்ப ஆஸ் யூஷுவல் ஃபார்மட் என்னது, கீழே அடிக்கிற விக்கு பாக்ஸ போட்டு என்ட்ரி போடணும். கரெக்டா? ஒர்க் அவுட் ஆயிருக்குல்ல? ஓகே தானே? ஓகேவா? சரி, இது ரஃபா போட்டு காட்ட முடியுமா? இதுக்கு பாக்ஸ் இந்த கேண்டலுக்கு தான் வரும், சரியா? சார் Okay. 4 அந்த long wick. விக்குங்களா சார்? எந்த விக்கு சார் எடுத்துக்கணும்? ஹேமரோட விக்கு எடுத்துக்கங்களா சார்? எப்படி? 1 2 3வது கேண்டலுக்கு உண்டான விக், சரியா? இந்த கேண்டலுக்கு உண்டான விக்கு தான் எடுத்துக்கணும். ஏன் சார் அதை எடுத்துக்கணும் இதை எடுத்துக்க கூடாதுன்னா, ஸ்ட்ராங் பையர் வீக் பையர், ஓகேவா? அதுக்கடுத்து ஸ்ட்ராங் செல்லர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா மறுபடியும் என்ன பண்றான், பை ஆகி அந்த இடத்துல இப்படிதான் நிக்கிறான், மறுபடியும் பையிங் ப்ரெஷர் தான் கொடுக்குறான். அப்ப 3வது கேண்டில் தான் எடுத்துக்கணும், சரியா? சார் அந்த செகண்ட் கேண்டில்ல செல்லிங் பிரஷர் இருக்குல்ல சார்? ஆமா, அதுதான் மறுபடியும் மார்க்கெட் பையிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கான்ல. அப்ப இந்த கேண்டில் தானே நமக்கு ஒரு டைரக்ஷன் கேண்டில். க்ளோஸ் வச்ச பிறகுதான் நம்ம எடுக்கணும். அதாவது இந்த மாதிரி இந்த கேண்டில் வந்து ஒரு பையிங் ப்ரெஷர் கொடுத்தாலும் எடுத்துருங்கம்மா, யோசிக்காதீங்க. நீங்க யோசிக்கிற நேரம் உங்களுடைய மொமெண்டம் கேண்டில் போய்கிட்டு இருக்குன்னு அர்த்தம். சரியா? இப்ப அடுத்து ஓகே, ப்ராசஸ் பண்ணவா? ஒன் செகண்ட் ஃப்ரெண்ட்ஸ், ஒன் செகண்ட். முடியும்னா இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் ஒரு கேண்டில் மேல பிரேக் பண்ணிருக்கான், 50-50ல இருக்கான், கரெக்டா? மேலையும் பிரேக் ஆயிருக்கு, கீழே இருந்து பிரேக் பண்ணிருக்கான், கரெக்டா? இப்ப அடுத்த கேண்டில் மேல விக் இருக்கு, கரெக்டா? மேல விக் இருக்கு. ஓகே, அதாவது இங்க பாருங்க, ஃபர்ஸ்ட் பிரேக் ஆயிருக்கு, கரெக்டா? அடுத்து மேல விக் இருக்கு. அப்ப நீங்க பிக்சரைசேஷன் பண்றப்ப எப்படி பண்ணலாம்னா, ஓகே இப்படி வந்திருக்கு, எனக்கு இப்படி வந்து அழகா இந்த இடத்துல இப்படி இருக்கான், கரெக்டா? நல்லா பாருங்களேன், இந்த கேண்டில் இந்த லெவலுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கான், பாருங்களேன், இந்த லெவலுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கான். செல்லிங் ப்ரெஷரோட ஒரு கேண்டில் வந்து லெவலுக்கு மேல க்ளோஸ் வச்சிருக்கான். அப்ப இந்த இடத்துல நான் எப்படி யோசிக்கணும்னா, அகைன் இப்படி வந்தா டவுன், அதுவே இப்படி வந்து அகைன் ஒரு இப்படி வந்து அகைன் அந்த லெவல் இப்படி க்ளோஸ் வச்சா பை, இப்படிதான் வைக்கணும். நான் ரெண்டு எக்ஸாம்பிள் சொல்றேன். பட் இங்க எனக்கு இந்த கேண்டில் எனக்கு க்ளோஸ் வைக்கல, கரெக்டா? நல்லா பாருங்க, அந்த கேண்டில் எனக்கு க்ளோஸ் வைக்கல, ஆனா கீழே பையிங் ப்ரெஷரோட வந்திருக்கு. அப்ப எனக்கு இந்த கேண்டிலை நான் என்ட்ரியா எடுத்துக்கலாம் அப்படின்னா, இது ஓகேவா நாட் ஓகேவான்னு கேக்குறேன். என்ட்ரியா எடுத்துக்கலாமா? ஏன்னா மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசுற மாதிரி பேசக்கூடாது. நான் சொல்றேன் அந்த கேண்டில என்ட்ரியா எடுத்துக்கலாம்னு சொல்றேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க சார்? பக்கத்துலயே ஒரு செல்லிங் பிரஷர் ஆப்போசிட்ல வருது இல்லைங்க சார்? அது அதுக்கப்புறம் தானே வருது, அதுக்கப்புறம் வர்றது பேசக்கூடாது. சார் முன்னாடி ஒரு செல்லிங் பிரஷர், திரும்ப பையிங் பிரஷர் வரும்போது நம்ம என்ட்ரி எடுப்போம்ல சார், அந்த கான்செப்ட். கரெக்ட். அப்ப அந்த கேண்டில் பிரேக் அவுட் முடிஞ்சு சார், அந்த இடத்துல என்ட்ரி எடுத்துக்கலாம். அப்ப இந்த ரெண்டு கேண்டில் நமக்கு எமோஷன் தான். அப்ப இதுல ஸ்டாப் லாஸ் எப்படி ஃபாலோ பண்ணணும்னா, நமக்கு ஒரு பையிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கான்ல, அந்த விக்கு மார்க் பண்ணிட்டு அதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ ஃபாலோ பண்ணணும். புரிஞ்சுதா? ஒரு மார்க்கெட் பிரேக் பண்ணி செல்லிங் ப்ரெஷர் கொடுத்து அகைன் பையிங் ப்ரெஷர் வர்றப்ப நான் என்ன பண்ணுவேன்னா, என்ட்ரி எடுத்திருப்பேன். இந்த ரெண்டு கேண்டில் இங்க வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிருப்பேன், ஆனா அது 10 நிமிஷம் கழிச்சு வருது. அப்ப அந்த இடத்துல என்ன பண்ணணும், ஸ்டாப் லாஸ் இந்த இடத்துல பாக்ஸ் மாதிரி ஃபோக்கஸ் பண்ணி இதுக்கு கீழே ஃபாலோ பண்ணிருப்போம். அதுவும் என்ன பண்ணிருக்கான், கரெக்டா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. இதுல என்ன ஒரு விஷயம்னா,
இந்த பிரேக் அவுட்ல ஃப்ரெண்ட்லி கேண்டில் எனிமி கேண்டில் அப்படின்ற கான்செப்ட் அப்ளை பண்ணேன். அது என்ன? பிரேக் அவுட்ல ஃப்ரெண்ட்லி கேண்டில் எனிமி கேண்டில் அப்படின்னு என்ன? ஒரு மார்க்கெட் பையிங் ப்ரெஷர் கொடுத்து அகைன் செல்லிங் ப்ரெஷர் கொடுக்குறான், இதே மாதிரி ஒரு கேண்டில் கொடுக்குறான். அப்ப இதுக்கு ஒரு டோஜி வந்தா மார்க்கெட் ரிவர்ஸ் ஆயிருவான், இதுக்கு இன்னொரு ஷூட்டிங் ஸ்டார் வந்தா மார்க்கெட் டவுன் ஆயிருவான். ஆனா ரெண்டுமே நடக்கல. நமக்கு என்ன பண்ணிருக்கான்? ஸ்பின்னிங் டாப். அப்ப ஸ்பின்னிங் டாப் இந்த கேண்டலுக்கு ஆப்போசிட்டான ஒரு எனிமி கேண்டில். அப்ப மார்க்கெட் மேலதான் போவான். ஒரு பிரேக் அவுட்ல இந்த மாதிரி யோசிங்க. நீங்க எடுக்கிற கேண்டிலுக்கு ஃப்ரெண்ட்லி கேண்டில் வரணும், ஆப்போசிட் கேண்டில் வரக்கூடாது. அப்ப இது எனக்கு என்னது? இந்த கேண்டில் எனக்கு இந்த கிரீன் பாடிக்கு ஃப்ரெண்ட்லி கேண்டில். அப்ப என்ன பண்ணுவேன்? நான் பை தான் பண்ணுவேன். ஆப்போசிட்ல என்ன பண்றான்? மேல இருந்து அடிக்கிறான். ஐயோ என்ன பண்றது? சரி வெயிட் பண்ணுவோம், ஏன்னா இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ். புரிஞ்சுதா? இப்படிதான் நீங்க பிரேக் அவுட்ல கேண்டில ரீட் பண்ணணும். ஓகேமா. என்னோட நம்பருக்கு தான் நீங்க பண்ணிருக்கீங்க. என் நம்பர் வந்து 8310-987. அதுக்கு வாட்ஸ்அப் பண்ணிருங்க, சரியா? ஓகே. சார் இப்போ அந்த ஸ்பின்னிங் கேண்டில் வந்து ரெட்ல வந்தா இஷ்யூ இல்லல சார்? வாட்எவர் இட் இஸ், green and red ஸ்பின்னிங் டாப், அது வந்து நீங்க வேலிடா எடுத்துக்கோங்க, கலர் மேட்டர் கிடையாது. இப்ப அடுத்த எக்ஸாம்பிள் இங்க பாருங்க. ஒரு லெவலை மார்க் பண்ணி பிரேக் பண்ணிருக்காங்க. ஓகே, இது ஒரு ஓவரால் வியூக்கு நான் வச்சிருக்கேன். இப்ப இது ஒரு டீப் வியூ பார்க்க போறோம். இப்ப இங்க பாருங்க, அந்த பிபிடியோட டெப்த் வியூ. மார்க்கெட் கேண்டில் பிரேக் ஆயிருக்கு. இது எப்படி சொல்லணும்னா இன்டிசிப்ளின் பிரேக். ஓகேவா? இது எப்படின்னா இது இன்டிசிப்ளின் பிரேக். ஏன்னா மார்க்கெட் பிரேக் ஆகிறப்ப கீழே பையிங் ப்ரெஷர் இருக்கு. ஓகே, இப்படி பிரேக் ஆகக்கூடாது. எனக்கு மார்க்கெட் எப்படி பிரேக் ஆகும்னா, எனக்கு அதாவது ஒரு பிரேக் அவுட் அப் சைடும் டவுன் சைடு எப்படி இருக்கும்னா, வேற எதுவும் சொல்லணுமா? இருக்கு, இப்ப செஷன்ல இருக்கேன். நீங்க 14ஆம் தேதி வரப்ப வாங்கிக்கோங்க. எனக்கு மெசேஜ் கொடுத்துருங்க, ஓகேவா? பிரணவ் நம்பர் இருக்கா உங்ககிட்ட? நோட் பண்ணிக்கோங்க, அவருக்கு இதை ஷேர் பண்ணுங்க. 9840-914-944. ஒன் செகண்ட் இருங்க, கரெக்டா சொல்றேன்னு தெரியல. (9840-914-944). ஓகேவா? அவருக்கு இதை ஸ்கிரீன்ஷாட் கொடுத்துருங்க. இது எனக்கு டிசிப்ளின். ஓகே, இது எனக்கு டிசிப்ளின் பிரேக். ஏன்னா இது ஒரு பக்காவான பையிங் பிரஷர், ஸ்ட்ராங் பையர். ஆனா இது இன்டிசிப்ளின் பிரேக். இது எனக்கு வேணாம், இதுதான் எனக்கு வேணும். சேம் மார்க்கெட் இப்படி பிரேக் ஆகுதுன்னா, பிரேக் ஆயிருக்கு, ஆனா இது எனக்கு தேவையில்லையே. இது என்னது? கீழே பையிங் பிரஷர் போட்டிருக்கான் கன்ஃபியூஸ் பண்றதுக்கு. அப்ப இது எனக்கு இன்டிசிப்ளின் பிரேக். எனக்கு எது வேணும்? இந்த பிரேக் தான் வேணும். செல்லிங் ப்ரெஷரோட ஒரு செல்லர் வெளியே க்ளோஸ் வைக்கிறதா வேணும். அப்ப இது எனக்கு வேணும், இது எனக்கு வேணாம். ஃபர்ஸ்ட் இதை தெரிஞ்சுக்கோங்க, ஓகேவா? அவங்களுக்கு அனுப்பிச்சிருங்கம்மா. ஓகே, ஏதாவது டவுட்னா நீங்க நாளைக்கு கால் பண்ணுங்க. நான் இப்ப செஷன் எடுக்கிற பேச முடியாது, சரியா? ஓகே, சரி. இதை ஃபர்ஸ்ட் நோட் பண்ணிக்கோங்க. ஓகே சார். நோட் பண்ணிட்டீங்களா? இப்ப இதைதான் நான் இங்க சொல்ல போறேன். இப்ப இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளா மார்க்கெட் ஃபால் ஆகும், இது ரொம்ப கம்ஃபர்டபுளா மார்க்கெட் எனக்கு என்ன புல் ஆகும். அப்ப இதுல இங்க நடக்கிற பிரச்சனைக்கு என்ன வேணும்னா, எனக்கு அந்த இடத்துல ஒரு பையிங் ப்ரெஷர் இருக்குல்ல, அதை ஃபர்ஸ்ட் காலி பண்ணணும். இப்ப இதுல மார்க்கெட் ரெண்டு விதமா மார்க்கெட் என்ன ஆகும், மூவ் ஆகும். ஒண்ணு, இந்த இடத்துலயே எல்லாம் புரிஞ்சுக்கோங்க, இந்த கேப் இருக்குல்ல, இங்கேயே மார்க்கெட் எப்படிலாம் மார்க்கெட் மூவ் ஆகுன்றதை நான் 4 விதமா எக்ஸ்பிளைன் பண்றேன். இப்ப ஓகே,
இப்படி இருக்குல்ல, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இப்படி இருக்கு. இதுதான் மார்க்கெட்டு ப்ரீவியஸா என்ன பண்ண லெவலு. இங்க பாருங்க, ப்ரீவியஸா மார்க்கெட்டு பை ஆகி அதுக்கு விக் அடிச்சு இந்த லெவலை மார்க்கெட் ரெஸ்பெக்ட் பண்ணிருக்கனால இதை எடுத்திருக்கேன். அகைன் அங்க விக் அடிச்சு என்ன பண்ணிருக்கான், பிரேக் பண்ணிருக்கான். அதனால இதை நீங்க ஒரு மார்க்கெட்டோட பை லெவலை பிரேக் பண்ணி வந்திருக்கான்னு எடுத்துக்கோங்க. இப்ப இந்த கேண்டில் வந்ததுக்கு அப்புறமா அதே இடத்துல இப்படி வந்துச்சுன்னா செல் சைடு உடனே எல்லாம் போயிடாதீங்க. இங்கேயும் நீங்க ரிவர்ஸ் என்ட்ரி வைக்காதீங்க. அதாவது செல்லர் வித் பையிங் ப்ரெஷர் வித் ஸ்மால் பையர். லைக் ஹேமர் தான். அடுத்த கேண்டில் இப்படி வந்தா ட்ராப்ல மாட்டுவீங்க. சோ இப்ப இந்த இடத்துல எனக்கு இந்த பையரை, இந்த பையிங் ப்ரெஷரை காலி பண்ணணும். அப்ப அடுத்த கேண்டில் இப்படி வந்தா உள்ள போயிடுவான். இது ஒரு பாயிண்ட். அடுத்து ஒன் மோர் எக்ஸாம்பிள். இப்படி இருக்கு. இப்ப அடுத்த கேண்டில் எனக்கு என்ன பண்றான், இப்படி இருக்கு. நான் என்ன பண்றேன், எனக்கு ஓபன் பண்ண பிரைஸ் இதுதானே, இப்படி இருக்கு. அடுத்த செகண்டே எனக்கு இந்த மாதிரி வருதுன்னா இது எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளான ட்ரேட். ஸோ மார்க்கெட்டு ஓப்பன் பண்ணி க்ளோஸ் வச்சு பையிங் ப்ரெஷர் அடிச்சு மறுபடியும் பையிங் ப்ரெஷர் ஹேமர் போட்டு அங்கே ட்ரிகர் பண்ணி இப்படி மார்க்கெட் நிற்குதுன்னா மோஸ்ட்லி அந்த இடத்துல இப்படி வர வாய்ப்பு இருக்கு. செகண்ட் ஒன். ஓகே, அடுத்து இப்படி ஆயிடுச்சு. இப்ப இந்த இடத்துல மறுபடியும் மார்க்கெட் என்ன பண்றான், இங்க என்ன இப்படி வந்திருக்கான், நீ பாருங்க. இந்த கேப்புக்கு மறுபடியும் பையிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கான். இந்த கேப்புக்கும் இந்த இடத்துல ப்ரெஷர் தான் இருக்கே தவிர செல்லர் எதுவுமே கிடையாது. நல்லா பாருங்க, இந்த கேண்டில மறந்துருங்க. ப்ரெஷர் 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 எங்கேயுமே அந்த ஃபர்ஸ்ட் பிரேக் பண்ண கேண்டிலுக்கு உண்டான இடத்த இன்னும் செல்லர் ஆக்குபை பண்ணவே கிடையாது. செல்லர் ஆக்குபை பண்ணாதான் அது இந்த கேண்டிலோட ஒரிஜினல் ஒரு லாங் பீரியட் நீங்க ஃபீல் பண்ண முடியும். இது கட்டாய் வந்திருக்கு. அப்ப இந்த இடத்துலயுமே மார்க்கெட் என்ன பண்றான்னா இப்படிதானே மறுபடியும் பையிங் ப்ரெஷர் போடுறான். அப்ப இது மறுபடியும் இங்க போய் ட்ரிகர் பண்ணிட்டு வர வாய்ப்பு இருக்கு. அப்ப அண்டில் இங்க வரைக்கும் வெயிட் பண்ணி தான் ஆகணும். எப்ப அந்த பிரேக் அவுட் கேண்டில் கொடுத்த பையிங் ப்ரெஷரை ஒரு செல்லர் வின் பண்றானோ அப்பதான் நீங்க புட் சைடு என்ட்ரி போகணும். அது வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஏன்னா அந்த கேண்டில் டிசிப்ளின் கேண்டில் கிடையாது, இன்டிசிப்ளின் பிரேக்கு. அப்படி இந்த இடத்த பையிங் ப்ரெஷரை ஒரு செல்லர் ஆக்குபை பண்ணாதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட்ல நீங்க புட் சைடே போகணும். அதுக்கப்புறம் தான் மார்க்கெட் இங்க பாருங்க, பையிங் ப்ரெஷர் தான், பையிங் ப்ரெஷர் பையிங். இப்ப இந்த கிரீனுக்கு அப்புறம் மார்க்கெட் கிரீன் படி கொடுத்துருக்கலாம்ல, கிரீன் கொடுத்துட்டு அகைன் ஒரு டோஜி போட்டு ரெட் இறங்கி இருக்கலாம். அப்ப வெயிட் பண்ணணும். இந்த இடத்துல இந்த கேண்டில்னால நடந்ததுதான் அடுத்த ரெண்டு நடந்த ஒரு சம்பவம். புரியுதா? அப்ப இப்படி வர்றப்ப எனக்கு அந்த இடத்த எப்ப செல்லர் ஃபில் பண்றாங்களோ தென் அப்பதான் மார்க்கெட் டவுன் ஆகும். மறக்காதீங்க, ஒரு இன்டிசிப்ளின் பிரேக் நடக்குதுன்னா அங்க நடக்கிற விக்குக்கு உண்டான இடத்த செல்லர் கைக்கு கொண்டு போறது வரைக்கும் மார்க்கெட் விட மாட்டான். அப்ப அது நடந்ததுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் இறங்கும். சேம் சிச்சுவேஷன் தான் பை சைடையும். நோட் பண்ணிக்கோங்க. சார் இங்க இப்படி வந்திருக்கு, அதெல்லாம் விட்டுருங்க. இதே மார்க்கெட் இன்னும் கீழே வரைக்கும் ஒரு சப்போர்ட் இருந்திருந்தா இந்த கேண்டில் வந்திருக்காது. பட்டுன்னு இறங்கியிருப்பான். கான்செப்ட் எல்லாத்துக்கும் ஒண்ணுதான். சார் அந்த இது போங்க நிமிஷம், அந்த நோட் பேட் போட்டீங்க, டிரா பண்ணீங்களா போங்க. இதுல இந்த ஃபர்ஸ்ட்ல இருக்குது வந்து இப்ப ஃபேக் அவுட்டா? ஆமா, இது ஃபேக். உள்ள போயிட்டான், மேலதான் போவான். ஓகே. சோ தைரியமா இப்ப லாங் போலாம் அந்த இடத்துல. ஆமா, இங்க நீங்க இதெல்லாம் யூ டர்ன், அதாவது மார்க்கெட் எப்படின்னா போற ட்ரெண்ட் அப்படியே யூ டர்ன் பண்ணி விடுற மாதிரி, இதெல்லாம் நீங்க லாங் தான் போகணும். சார் செகண்ட் கண்டிஷன்ல இந்த கீழே ஒரு ஸ்ட்ராங் பையர் செல்லர் போட்டிருக்கீங்களா சார்? அது அப்படியே வராம இங்க ஒரு அப்படியே அதுக்கு மேல வந்து ஒரு ஸ்ட்ராங் பையர் வந்திருந்தா, இப்போ நீங்க ரெண்டு சைடு விக்கு போட்டதுனால எந்த சைடு மூவ்மெண்ட் இருக்கோ அந்த சைடு போகும்னு சொல்லுவீங்களா சார்? இப்போ ஒரு ஸ்ட்ராங் பையர் இந்த இடத்துல வந்தாருன்னா அப்படியே மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இதுலயா? ஆமாங்க சார். இப்ப அதாவது நான் இதை எதுக்கு மேட்ச் பண்ணுவேன்னா, ஒரு மார்க்கெட்டு செல்லிங் கேண்டில் பிரேக் ஆகி பையிங் ப்ரெஷர் கொடுத்துருக்கான். அடுத்து இந்த கேண்டில் தான் வரணும். அடுத்து இந்த இடத்துலயே இப்படி வருதுன்னா கீழே தான் இறங்குவான். ஓகே,
இதுவே இந்த இடத்துல மார்க்கெட் கொஞ்சம் கொஞ்சமா சஸ்டெயின் ஆகி பிரேக் பண்ணா, பிரேக் ஆனதுக்கு அப்புறம் பை ஆகும். மோஸ்ட்லி இந்த 2 கண்டிஷனை ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒன்ஸ் மார்க்கெட் பிரேக் பண்ணி அகைன் இமிடியேட்டா பை ப்ரெஷர் வரக்கூடாது. அப்படி பையிங் ப்ரெஷர் கொடுத்தா மோஸ்ட்லி ஃபேக் அடிச்சிருவான். அப்படி பையிங் ப்ரெஷர் கொடுத்து மார்க்கெட் அகைன் இதுக்கு அகைன்ஸ்டா ஒரு எனிமி கேண்டில் வர்றப்ப இதுக்கு ஒரு ஃப்ரெண்ட்லி கேண்டில் வராதான் வாய்ப்பு இருக்கு. புரியுதா? அதாவது ஹேமருக்கு எனிமி ஷூட்டிங் ஸ்டார், ஷூட்டிங் ஸ்டாருக்கு ஃப்ரெண்டு ரெட் பாடி. ஏன்னா இந்த ட்ரெண்டோட ஒட்டுமொத்த பேக்கப் இங்கதான் இருக்கு. இப்ப செகண்ட் கண்டிஷன்ல வந்து ஷூட்டிங் ஸ்டார்ல போய் ஷார்ட் பண்ணுமா, இல்ல ஒன்ஸ் கன்ஃபர்மேஷன் கிடைச்சது ரெட் பாடி போட்டதுக்கு அப்புறம்? இல்ல, இது வந்ததுக்கு அப்புறம் தான் எடுக்கணும். ஓகே. ஓகே, பட் இப்ப நம்ம பார்க்க போற 14ஆம் நம்பர் பிபிடி கண்டிஷன் இருக்கிறதுலே கொஞ்சம் டென்ஷனான கண்டிஷன் தான். மோஸ்ட்லி இங்க லாஸ் நிறைய நடக்கும். பட் கேண்டில் ரீட் பண்றப்ப எஸ்கேப் ஆயிடலாம். எப்படின்னா இங்க பாருங்க, அதாவது இங்க பாருங்க, ப்ரீவியஸா பிக் அடிச்சிருக்கு சரியா, அதுக்கு மார்க்கெட் இங்க பையா இருக்கு. நம்ம ரூல் படி ஸ்ட்ராங் பையர் வீக் பையர் வந்தா செல்லர் வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன், இல்லைன்னா அகைன் ஸ்ட்ராங் பையர் வருவாங்கன்னு சொல்லியிருக்கேன். கரெக்டா? இப்ப இது ஸ்ட்ராங் பையர், அடுத்து வீக் பையர். சரி சார், நீங்க வீக் பையர் தான் வருதுல்ல, எனக்கு இதை ட்ரிகர் பண்ணிட்டு மறுபடியும் இப்படி ஸ்ட்ராங் பையர் வந்திருக்கலாம்ல அப்படின்னு நம்ம நினைச்சது தப்பா இல்ல சரியா? நான் நினைச்சது சரியா தப்பா? சரிதான் சார், சரிதான். அது ஃபேக் அவுட். அப்ப இந்த இடத்துல நான் பை பண்ணிருக்கணும். ஆனா என்ன பண்ணிட்டான், பை பண்றதுக்கு உண்டான ப்ராபபிலிட்டி கண்டிஷன் கொடுக்காம, அதாவது வருமுன் என்ட்ரி வந்த பின் என்ட்ரி, இதுல வருமுன் என்ட்ரி மாட்டிருப்பாங்க, வந்த பின் என்ட்ரி எஸ்கேப் ஆயிருப்பாங்க. கரெக்டா? கரெக்ட் தானே? ஒரு கிரீன், ஒரு ரெட் பாடி, கரெக்ட் தான் சார். ஒரு ரெட் பாடி சரியா. நான் தான் 2 விதமா என்ட்ரி எடுப்போம்னு சொன்னேன்ல. இப்படி இருக்கு, இங்க மார்க்கெட் இப்படி இருக்கு, இந்த இடத்துல வீக் பையர் இருக்கு. நம்ம ரூல் படி என்ன பண்றான், அங்கேயும் செல்லர் வீக்கா தானே வரான். நம்ம என்ன செல்லர் ஸ்ட்ராங்காக வரான், செல்லர் என்ன பண்றான் அங்கேயும் வீக்கா தான் வரான். அப்ப இதை ட்ரிகர் பண்ணிட்டு இப்படிதான் போகணும், அப்படிதான் படிச்சிருக்கோம், அப்படி அப்ளை பண்றது தப்பே கிடையாது. அப்ப இந்த என்ட்ரி வருமுன் என்ட்ரி போட்டவங்க இங்க என்ட்ரி போட்டிருப்பாங்க, வந்த பின் என்ட்ரி போட்டுறவங்க எஸ்கேப் ஆயிருப்பாங்க. இதுதான் விஷயமே. ஆனா எல்லா நேரமும் இந்த மாதிரி அமையாது. நான் ஃபர்ஸ்ட் சொன்ன சுச்சுவேஷன் தான் மோஸ்ட்லி அமையும். அப்ப இந்த இடத்துல என்ன பண்ணிருக்கான், ஃபேக் அடிச்சுட்டு மறுபடியும் மார்க்கெட் உள்ள போயிருக்கான். அப்ப இந்த இடத்த எப்படி ஹேண்டில் பண்றது, ஸ்டாப் லாஸ் கொடுத்தாகணும். அப்ப இந்த இடத்துல இவ்வளவு தூரம் இறங்கியிருக்கான், நல்லா பாருங்க, இவ்வளவு தூரம் இறங்கியிருக்கான். இப்ப இது ஸ்டாக்கு கரெக்டா. இப்ப இந்த இடத்துல என்ட்ரி போட்டிருப்போமா, இது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிருப்போம். அப்ப இதுல ஸ்டாப் லாஸ் கொடுத்துருக்கணும். கொடுத்துட்டு அடுத்து என்ன நடக்குதுன்னு வெயிட் பண்ணணும், அவசரப்படக்கூடாது. இப்ப அதே ரூல் அப்ளை பண்ணுங்க, ஸ்ட்ராங் செல்லர் வீக் பையர் ஸ்ட்ராங் செல்லர் வரணும். கரெக்ட் தானே? அதாவது ஸ்ட்ராங் செல்லர்ப்பா, வீக் பையர் வந்தாச்சு, அடுத்து எனக்கு இப்படி வரணும் 3வது கேண்டில், அப்ப மார்க்கெட் இறங்குவான். ஆனா எனக்கு அந்த கேண்டில் வராம மார்க்கெட் என்ன பண்றான், அந்த ரெட்டோட ஓப்பனா என்ன பண்ணிட்டான், பிரேக் பண்ணிட்டான். அப்ப என்ன பண்ணணும், நம்ம இதுக்கு ஐயோ போன வாட்டி வருமுன் என்ட்ரி போட்டோம், மறுபடியும் போட்டு அடி வாங்க கூடாதுன்னு நினைக்க கூடாது. எப்பயுமே ஒரே மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, அதே கேட்டகரி அதே ரூல் தான். என்ன பண்றேன், மார்க்கெட் ரெட் பாடியை பிரேக் பண்ணிட்டான், மேல சுத்திட்டு வந்து அழகா என்ன பண்ணிட்டான், என்னோட ரூல் படி ட்ரிகர் பண்ணிட்டான். அண்ட் தென் இது ஸ்டாக் தான், கீழே எஸ்எல் அண்ட் தென் ட்ரெண்டு கொஞ்சம் கொஞ்சமா மூவ் பண்றான். அப்ப இங்க எனக்கு சக்சஸ் கொடுத்துருக்கு, இங்க எனக்கு ஸ்டாப் லாஸ் கொடுத்துருச்சு. இங்க ஒரே ஒரு ரெட் பாடி எஸ்எல் ஹிட்டு, இங்க எனக்கு நான் இங்க எடுத்த லாஸ 1 இல்ல 3 மடங்கு ப்ராஃபிட் பண்ணிடுவேன். இங்க நான் மாட்டினேன்றதுக்காக ரூலை இங்க மாத்தி பண்ணக்கூடாது, ஒரே மாதிரி இருங்க, ஸ்டாப் லாஸ்லயும் சரி ப்ராஃபிட்லயும் சரி. சரியா? இப்ப எதுக்கு இதை எடுத்து வச்சிருக்கேன்னா, எஸ்எல் அடிக்கிற ட்ரேடையும் நம்ம பத்தி பேசணும். அப்ப இது எஸ்எல் ஹிட் அடிச்ச உடனே ஆப்போசிட் யோசிக்க கூடாது. ஏன்னா அங்க இடத்துல அதாவது மோஸ்ட்லி ஜஸ்ட் அ மினிட் சாரி, மார்க்கெட்டு மேல பிரேக் ஆகிற இடத்துலயும் கீழே பிரேக் ஆகிற இடத்துலயும் தான் நிறைய ஃபேக் கொடுப்பான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த இடத்துல உஷாரா இருந்துக்கோங்க. ஏன்னா பிரேக் ஆக போது பை பண்ணலாம்னு எல்லாரும் யோசிப்பாங்க. கரெக்டா? அததான் அது எல்லாருக்குமே தெரியுமே, பிரேக் ஆக போகுதுப்பா இங்க பை பண்ணுவோம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அப்ப நான் என்ன சொல்றேன்னா, நீங்க மோஸ்ட்லி பிரேக்
அவுட் எடுக்க போறீங்கன்னா வருமுன் என்ட்ரி எடுக்காதீங்க, வந்த பின் என்ட்ரி எடுக்க. சரியா? இப்படி மேல பிரேக் ஆயிடுச்சு, இங்க மார்க்கெட் அபோவ் ஓப்பன் போட்டா என்ன பண்ணக்கூடாது, இங்க என்ட்ரி போடக்கூடாது. ஈக்குவல் ஓப்பன் போட்டா இங்க என்ட்ரி போடணும். இது ரூலை மறக்காதீங்க. ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் கரெக்டா கால்குலேட்டிவா என்ட்ரி போட்டு பாயிண்ட புக் பண்ண பாருங்க. சரியா? ஸோ இதுல ஒரு கிளாரிட்டி. இப்போ இதுல வந்துட்டு ஸ்டாப் லாஸ் வந்து சேஃபரா அந்த சப்போர்ட்ல வைக்கலாமா சார், இல்ல அந்த ப்ரீவியஸ் கேண்டிலோட க்ளோஸ்ல தான் வைக்கணுமா, ரெட் கேண்டிலோட க்ளோஸ்? இல்ல இப்ப இங்க என்ட்ரி போட்டீங்கல்ல, ப்ரீவியஸா மார்க்கெட் பையா இருக்குல்ல, அதை எடுத்துட்டு வந்து இப்படிதான் வைக்கணும். ஏன்னா மார்க்கெட்டு இப்படியும் ஒரு ஆங்கிள் போகலாம்ல. சரி, இப்ப இங்க பாருங்க, ட்ரெண்ட் லைன் மேல பிரேக் பண்ணிருக்கான், ஷூட்டிங் ஸ்டார், ஸ்ட்ராங் பையர், வீக் செல்லர், ஷூட்டிங் ஸ்டார். அடுத்து என்ன பண்ணலாம், ரெட் போடலாம். அப்ப இந்த இடத்துல நான் என்ட்ரி எங்க பிளேஸ் பண்ணுவேன், இங்கதான் பிளேஸ் பண்ணுவேன். நான் என்ன பண்ணுவேன், இங்கதான் போடுவேன். ஸ்ட்ராங் பையர், வீக் செல்லர், அப்புறம் ஷூட்டிங் ஸ்டாரோட வருது, இங்க என்ட்ரி போடுங்க அப்படின்வேன். அப்ப என்ன பண்ணல, வரல. ஒன்ஸ் கிரீன் க்ளோஸ் வச்சுட்டா அப்ப என்ட்ரி கேன்சல் பண்ணிட்டு ஆஸ் யூசுவல் என்ன பண்ணுங்க, இந்த ரெட்டோட ஓப்பன்ல என்ட்ரி போடு. மறுபடியும் என்ன பண்றான், மேல போனாலும் ட்ரிகர் பண்ணிட்டு அழகாக போறோம். ஓகே, என்ட்ரி இங்க வைங்கப்பா. வரலையா, க்ளோஸ் வச்சுட்டானா என்ட்ரியை தூக்கி இங்க மாத்துங்க, தப்பே கிடையாது. சரி, இப்ப இது கொஞ்சம் கரெக்டா ஆன்சர் பண்ணுங்க. இந்த இடத்துல நல்லா நீங்க இவ்வளவு நேரம் நான் எக்ஸ்பிளைன் பண்ணதை வச்சு சொல்லுங்க. இந்த இடத்துல செல் என்ட்ரி போயிருப்பீங்களா, பை என்ட்ரி போயிருப்பீங்க? நல்லா பாருங்க, ஒரு கேண்டில் பிரேக் ஆயிருக்கு, ஸ்பின்னிங் டாப் வந்திருக்கு, அகைன் ஒரு ஸ்ட்ராங் செல்லர் வந்திருக்கா, அந்த கேண்டில் வந்து ஓப்பன் பிரேக் ஆன ஓப்பன் பிரைஸ் க்ளோஸ் வச்சிருக்கா. நீங்க இத மார்க்கெட் மேல போயிருக்குன்னு பார்த்து ஆன்சர் பண்ணாம கரெக்டா இந்த இடத்துல செல் என்ட்ரி பை என்ட்ரி. ரூல் படி செல் என்ட்ரி பண்ணல சார். அந்த ரெட் வந்து 75% பிரேக் பண்ணிட்டா செல் என்ட்ரி போய்க்கலாம். இல்ல நான் செல் சார் நான் வெயிட் பண்ணி பார்த்துட்டு அடுத்த கேண்டில் வரது பார்த்து இது பண்ணுங்க. அப்படியா சார்? ஒரு செல்லிங் பிரஷர் சார், பையிங் பிரஷர் தான் சார் இருக்கு. சார் விக் ஒன்னு இருக்கு சார். விக் இருக்குங்க சார். விக் இருக்குனா நீங்க கீழ இருக்க விக் இருக்கு சார். இந்த இடத்துல நான் செல் என்ட்ரி போயிருப்பேன். சரியா? ஏன் சொல்றேன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நான் எப்படி பார்த்திருக்கேன்னா, அதாவது நல்லா பாருங்களேன், லிசன் பண்ணுங்க. மார்க்கெட் இப்படி ஒரு ஆங்கிள் கொடுத்திருக்கானா, அகைன் இந்த ஆங்கிள் கொடுப்பான்னு நான் யோசிக்கலாம்ல. கரெக்டா? பட் அந்த பிரேக் அவுட் நம்ம வாட்ச் பண்ணனும்ல சார். கரெக்ட் சார். இல்ல பிரேக் அவுட் தான் ஃபேக் அடிச்சிருச்சுல சார். அதுக்கு முன்னாடி ப்ரீவியஸ்ல பிரேக் அவுட்டுக்கு முன்னாடி க்ளோஸ் மேல வச்சிருச்சுன்னா நீங்க செல் சைடு போக கூடாதுன்னு சொன்னீங்கல. எதுல? இல்ல சார் பிரேக் அவுட் ஆன பிறகு வந்துருச்சு. பிரேக் அவுட் ஆனதான் அர்த்தம், வாட்ச் பண்ணிட்டு தான் எடுக்கணும்னு சொல்லிருக்கீங்கல. பிரேக் அவுட் கேண்டில்ல 50% வந்து கீழ வந்திருக்கணும் சார். இது நியரஸ்டாவே இருக்குல்ல சார். கிரீன் கேண்டிலோட மேல் விக் இருக்குல்ல சார், செல்லிங் பிரஷர் விக். நீங்க கர்சர் வச்சிருக்கீங்கல, அங்க இருக்குல்ல சார். அங்க கிரீன் பாடி மேல தானே சார் க்ளோஸ் வச்சிருக்காங்க. சார் நான் அதுக்கு முன்னாடியே வரேன். இப்போ நீங்க வந்துட்டு அந்த கிரீன் வந்துட்டு மேல பிரேக் அவுட் ஆனாலுமே அடுத்து வந்து ரெட் போட்டாங்க, அடுத்து வந்து ஒரு டோஜி, அடுத்து வந்து செல்லிங் ப்ரெஷர். பட் அது வந்து எமோஷனல் கேண்டில் வித் பையிங் ப்ரெஷரோட இருக்கு. அடுத்து நெக்ஸ்ட் கேண்டில் வாட்ச் பண்ணுவோம். அது வந்துட்டு செல்லருக்கு ஃப்ரெண்ட்லி கேண்டில் இல்லை, அதனால நம்ம கிரீன் வந்திருக்கனால வெயிட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் அந்த ரெட்டை வந்து க்ளோஸ் வைக்கும் போது பை போலாம்ல சார்? இது ஓகே. ஒரு மார்க்கெட்டா இருந்தா கண்டிப்பா நான் செல் சைடு தான் சார் போயிருப்பேன் நீங்க சொல்ற மாதிரி. இல்ல சார், ஒரு ரெசிஸ்டன்ஸ் பிரேக் ஆகுது, அது சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுது. ஒரு ஸ்பின்னிங் டாப் மாதிரி வந்து பக்கத்துல வந்து ஒரு எனிமி கேண்டில் வந்திருக்கு, ஒரு டோஜி. அது கிரீன்ஸ் பை சைடுக்கான ஒரு சிம்டமா பார்க்கலாம். ஒரு ரெட் கேண்டில் வந்திருக்கு பையிங் பிரஷர், அது எமோஷனல் ட்ரிகர். அது பக்கத்துல கிரீன் வந்து அது பக்கத்துல வந்திருக்க ஒரு ஹேமர் வந்து அதோட விக்கிக்கு பாக்ஸ போட்டு அதுல என்ட்ரியை பிளேஸ் பண்ணிருக்கலாம் சார் பை சைடு. அது எல்லாமே ஓகே தான். சார் பிராக்டிகலா ஒரு இது மட்டும் சார் ஒண்ணு இப்ப ஆக்சுவலா வந்து இந்த லாங் கிரீன் இருக்குல்ல சார், ப்ரீவியஸா அங்க வந்து நம்ம பிளாக் வரைஞ்சிருப்போம்ல ஃபர்ஸ்ட். கரெக்ட் தான். ரெட்டுக்கு வந்து பிளாக் வரைஞ்சிருப்போம். சோ அந்த பிளாக்க வந்து கிராஸ் பண்றது வரைக்கும் நம்ம எடுத்திருக்க மாட்டோம்.
சோ அது இப்ப வந்து என்னன்னா எனக்கு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல பார்க்கும்போது இது ஹையர் லோ ஃபார்மேஷன்ல வந்துட்டு இருக்கு கீழ இருந்து மேல இந்த ரெட் 3 ரெட் பாத்தீங்கன்னா சோ ஹையர் லோல வந்துட்டு இருக்கும்போது இத பிளாக் பண்ணுச்சுன்னா எப்படி கீழே வருங்கிறது எனக்கு தெரியும். சோ அப்ப வந்து அத கிராஸ் பண்ண பிறகு மறுபடியும் ரீடெஸ்ட்ல வந்து என்ட்ரி எடுப்போம். சோ நமக்கு வந்து ஸ்டாப் லாஸ் வந்து அந்த விக்கோட லோ தான் சார். இந்த ட்ரெண்ட் மேல ஏறி போகும்போது இந்த ரெட்டுக்கு கீழே விக் இருக்கு சார். அதுதான் வந்து அவன் விட்டு போன தடையமே. அதுக்கு கீழே இப்ப பாக்ஸ போட்டிருந்தா அழகா வந்து அவன் ட்ரிகர் பண்ணிட்டு மேல போறான் சார். சரி, அப்ப நீங்க எல்லாம் தெளிவா அப்ப எல்லாம் தெளிவா இருக்கீங்களா? இப்ப கடைசியா நான் சொன்னது ஓகேவா சார்? கடைசியா ஒண்ணு சொன்னல சார், அது ஓகேவா? இப்ப யாரோ ஒரு லேடி கேட்டுட்டு இருக்காங்க, சொல்லுங்க மேடம். சார் நான் ஒண்ணு சொல்றேன் சார். இப்போ வந்து அந்த சொல்லுங்க ஓப்பன் சார். கேண்டில் ரிஜெக்ஷன் பாக்ஸ் போட்டிருக்கீங்களா சார்? ஆமா. அதை வந்து 50% 75% மேல வச்சதுனால நாம வந்து பையின்னு எடுக்கிறோம் சார். எடுத்துட்டு அது ரிட்டர்ன் ஆச்சுன்னா கீழே வந்து ஒரு செல்லரை வந்து பையர் வின் பண்ணிருக்காங்க சார். அதுக்கு கீழே சோ அந்த இடம் வரைக்கும் வந்துட்டு போகலாம். அதனால அந்த இடம் வரைக்கும் வந்துட்டு போகலாம். சோ அது கீழே ஸ்டாப் லாஸ் வச்சிருந்தா ஓகே சார். இப்போ வந்து ரிட்டர்ன் ஆயிடுச்சுன்னா நம்ம மேல போயிக்கலாம் சார். சரி, நான் இப்ப எதுக்கு இந்த பிபிடி எடுத்தேன்னா, இந்த கேண்டில் நம்மள ஒரு எமோஷன் பண்ற கேண்டில், அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளுக்காக நான் எடுத்திருக்கேன். நீங்க இவ்வளவு தூரம் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்குறப்ப ஐ எம் வெரி ஹாப்பி. இதை மார்க்கெட்ல அப்ளை பண்ணா இன்னும் ஐ எம் வெரி ஹாப்பி. சரியா? இப்ப அடுத்த பிபிடிஸ் பாருங்க. இப்ப நல்லா பாருங்க, நல்லா பிரேக் பண்ணிருக்கான். இப்ப இதுல பாத்தீங்கன்னா இதோட அடுத்த டீப் எக்ஸ்பிளனேஷன் இது. நல்லா பாருங்க, நல்லா பிரேக் கொடுத்துருக்கான். இந்த கேண்டில் தான் இந்த கேண்டில் தான் இங்க எடுத்து வச்சிருக்கேன். நல்ல பிரேக். அடுத்த கேண்டில் இன்சைடு ஓப்பன் ரெட். ஆஸ் யூஷுவல் ஒரு கிரீன் பிரேக் பண்ணா என்ட்ரி போட்டுடலாம், அங்க நடக்கல. மறுபடியும் பாருங்க, இப்படி வருது. நான் மோஸ்ட்லி சொல்லியிருக்கேன், ஒரு கிரீன் பாடியை 3 ரெட் பாடி வின் பண்ணா அந்த கிரீன் தான் வெயிட்னு அர்த்தம். கரெக்டா? ஒரு கிரீன் பாடியை 3 ரெட் வின் பண்ணா அந்த கிரீன் தான் வெயிட்னு அர்த்தம். ஆனா இதுல ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அந்த 3வது கேண்டிலோட ரெட் பாடி மேல விக் இருக்கு. அப்ப இந்த கேண்டில் மேல விக் இருக்கிறப்ப இவங்க கீழே வர்றதுக்கு தான் பாசிபிலிட்டி அதிகம். புரியுதா? அந்த 3வது பிரேக் ஆகிற கேண்டிலோட விக் மேல இருக்கு. இதுதான் விஷயம், நீங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஒரு கிரீன் பாடி. இப்ப இந்த இடத்துல இப்படி வருது. எனக்கு இந்த 3வது கேண்டிலோட விக்கு இப்படி இருக்கிறப்ப இது டவுட்டு. ஓகே, இப்ப இதே வந்து உங்களுக்கு ஒரு கேண்டில் இப்படி இருக்கு, ஒரு கிரீன் பாடி, ஒரு ரெட் பாடி இப்படி வருது. இப்படி வந்து அந்த கேண்டில் இப்படி இருந்தா அது வேற, அது இப்படி வரும், இது வேற. பட் இப்படி வர்றப்ப இது என்ன ஆகும்? டவுன் ஆகும், இது மேல போகும். சோ அப்ப அந்த 3வது கேண்டில், அதாவது 3 ரெட் வர்றப்ப 3வது ரெட்டுக்கு விக் மேல இருந்தா அது டவுனு. 3 ரெட்டு சேர்ந்து வர்றப்ப 3வது ரெட்டுக்கு கீழே விக்கு கீழே இருந்தா அது அப்பு. இத மறக்காதீங்க, எழுதுங்க. எப்பயுமே ஒரு கிரீன் பாடிய ஒரே ஷாட்ல இப்படி, அதாவது ரெட் பாடியை அடிக்கிறது சம ஸ்ட்ராங், அது என்கல்பிங் சொல்லுவோம். கரெக்டா? என்கல்பிங். அதே ஒரு கிரீன் பாடிய 2 கேண்டில் இப்படி அபோவ் ஓப்பன் வச்சு இன்சைட் க்ளோஸ் வைக்கிறது, அண்ட் தென் விக் இப்படி போய் ட்ரிகர் பண்ணிட்டு இப்படி அடிக்கிறது, இதுவும் ஸ்ட்ராங் தான். ஆனா அதுவே 3 கேண்டில் பிரேக் பண்றப்ப அந்த 3வது கேண்டிலோட ரெட் பாடிக்கு விக் மேல இருந்தா மட்டும்தான் டவுன், விக்கு கீழே இருந்தா அகைன் பை பண்ணி மார்க்கெட் மேலதான் போவான். இது அப்படியே நாளையுமே நீங்க அப்படி கையோடு எழுதி வச்சுக்கோங்க, வரைஞ்சுக்கோங்க. சார் விக்கி கீழ இருந்து மேல போகணும் சார். அதாவது ஒரு கிரீன் பாடியை 3 ரெட் பிரேக் பண்ணா 3 ரெட் வந்தாலே மறுபடியும் கிரீன் தான் வின் ஆவான். ஆனா அந்த 3வது ரெட்டுக்கு விக் மேல இருக்க கூடாது. அப்படி விக் இருந்தா கீழே தான் போவான்னு சொல்ல வரேன். புரியுதா? விக் மேல இருக்கான்ல, ஆமா சார். அப்படி இருந்துச்சுன்னா மோஸ்ட்லி கீழே தான் போவாங்க. சரியா? நோட் பண்ணிட்டீங்களா?
சரி. இப்ப இங்க பாருங்க, இந்த லெவல பிரேக் பண்ணிருக்காங்க. அதுக்கு எடுத்து ஸ்ட்ராங் பை வீக் செல்ல ஸ்ட்ராங் பை வரல. இந்த ரெட்டை க்ளோஸ் வச்சுட்டான். க்ளோஸ் வச்சதுக்கு அப்புறம் மார்க்கெட் மறுபடியும் போய் என்ன பண்ணிருக்கான், அந்த கிரீனோட ஓப்பனை ட்ரிகர் பண்ணிட்டு இறங்கியிருக்கான். இதுல அல்டிமேட் என்னன்னா, ட்ரிகர் பண்ற கேண்டில் கிரீன் பாடி, அதுக்கு அடுத்து வர்ற கேண்டிலோட ப்ரெஷர் வித் ரெட், இதெல்லாம் கொஞ்சம் கன்ஃபர்மேஷன். உங்க கேண்டில ட்ரிகர் பண்றது கிரீனோட விக்கா இருக்கலாம், அதுக்கு அடுத்த கேண்டில் ரெட்டோட விக்கா வந்துச்சுன்னா இன்னும் பவர்ஃபுல். ஓகேவா? மார்க்கெட்டு போய் மறுபடியும் கிரீனோட ஓப்பனை தொட்டிருக்கான். ஓகே, அப்படி கிரீனோட ஓப்பனை தொடுறப்ப இது விக்கோட போய் ட்ரிகர் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில் நல்லா பாருங்க, இதுல 2 டிரான்சாக்ஷன் நடந்திருக்கு. எப்படின்னா, நல்லா பாருங்க, இந்த விக் ரெண்டுமே இந்த கிரீனோட ஓப்பனை போய் ட்ரிகர் பண்ணிருக்கான். அட் த சேம் டைம் இந்த விக் இந்த கிரீனோட ஓப்பனை ட்ரிகர் பண்ணிருக்கான். அப்ப இது 2 ட்ரிகர் பண்ணதுக்கு அப்புறம் மார்க்கெட் மேல போவானா? டவுட். ஸோ மார்க்கெட் மேல ஏறுறப்ப நம்ம கண்ணுக்கு இந்த கிரீனோட ஓப்பன் தெரியும். அட் த சேம் டைம் இந்த ரெட்டு வின் பண்ண கிரீன், இது ரெண்டுத்துக்குமே தவும். இதையும் எடுத்துப்பேன், இதையும் எடுத்துப்பேன். அப்ப ரெண்டையுமே ட்ரிகர் பண்ணிருக்கான். அப்புறம் ரெட்டு வர்றது எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான டவுன் கொடுக்கக்கூடிய ஏரியா. ஓகேவா? புரியுதா? இப்ப இங்க பாருங்க, ஒரு கேண்டில் கிரீனு ரெட்டு, இந்த ரெட்டு போய் இந்த கிரீனோட ஓப்பனை ட்ரிகர் பண்ணிருக்கான். கரெக்டா? இப்ப இதை எடுத்துக்கோங்க, அப்படியே இதை அப்படியே எக்ஸ்டெண்ட் பண்ணுங்க. இப்ப மார்க்கெட் பிரேக், மறுபடியும் கிரீன் வந்து செல்லிங் ப்ரெஷர், அகைன் பையிங் ப்ரெஷர் பையர், அகைன் அதுக்கு ஆப்போசிட்ல செல்லிங் ப்ரெஷர், அகைன் பையிங் ப்ரெஷர், அகைன். சோ நல்லா பாருங்களேன், எப்ப அந்த காம்போ கேண்டில் வருது பாருங்களேன், ஒரு செல்லிங் ப்ரெஷரோட கிரீன் இருந்து அடுத்து ரெட்டு டவுன். ஓகே, நான் உங்களுக்கு இந்த காம்போ கேண்டில் சொல்லியிருக்கேன்ல, மார்க்கெட்டு ஒரு ரெட் பாடி போட்டு கீழே விக் இருந்து மார்க்கெட் இப்படி பை ஆனா அது சூப்பர் பை. அட் த சேம் டைம் மார்க்கெட் ஒரு ரெட் பாடி போட்டு இப்படி கிரீன் இருந்து அடுத்து இப்படி செல் அடிக்கிறது சூப்பர் செல். ஸோ இது வரைக்கும் இருந்த கன்ஃபியூஷன் இதுக்கப்புறம் மார்க்கெட் கிளீனா போயிருக்கு பாருங்க. சரிதா? அதனால கொஞ்சம் யூனிக்கா யோசிங்க, எந்த இடத்துல எனக்கு எப்படி இருந்தா அது ரொம்ப கம்ஃபர்டபுளா இருக்கும் அப்படின்றது. சரியா? இது பையிங் ப்ரெஷரோட மேல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் வச்சிருக்கான். அடுத்து ரெட்டை கிரீன் வின் பண்ணிருக்கான். இப்ப இங்க பாருங்க, வீக்கா இருக்கும். இந்த மாதிரி வீக்கா இருக்கிறப்ப என்ன பண்ணணும்? வந்த பின் என்ட்ரி போக கூடாது, வருமுன் என்ட்ரி போகணும். புரியுதா? சரியா? சார் சொல்லுங்க சார், முன்னாடி சொன்னது ஒரே டைம் மட்டும். அதாவது இங்க பாருங்க, ஒரு செல்லிங் கேண்டில் பையிங் கேண்டில் வின் பண்ணிருக்கான். அதுக்கப்புறம் ரெட் சின்ன சின்னதா வருது. இதுக்கப்புறம் இங்க கிரீன் வந்ததுக்கு அப்புறம் என்ட்ரி போறதை விட இப்படி சின்னதா வர்றதுக்கு முன்னாடி என்ட்ரி போ. 2 கேண்டில் பார்த்தாச்சு. 3வது கேண்டில் என்ன நடக்க போகுது? இப்பதான் நான் என்ன சொன்னேன், 3வது கேண்டிலுக்கு விக்கு கீழே இருக்கு. அப்ப என்ன பண்ணுவான்? மேலதானே போவான். சரியா? ஸோ அதனால இதுதான் பிரேக் அவுட்டோட மோஸ்ட்லி இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ணது. இதை நாளைக்கு நம்ம ஓப்பன் கேண்டில் வச்சு பார்க்குறப்ப இன்னும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நீங்க என்ன பண்ணுங்கன்னா, நான் எடுக்கிற கிளாஸஸ் அன்னைக்கு போய் ஒரு 1/2 hour, நெக்ஸ்ட் 1/2 hour போயிட்டு பிரேக் அவுட் எங்கெல்லாம் நடந்திருக்கு அங்க மார்க் பண்ணுங்க. இப்ப நம்ம பார்த்த கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆயிருக்கா, ஃபெயிலியர் ஆயிருக்கா, எவ்வளவு ஸ்டாப் லாஸ், எவ்வளவு டார்கெட், 1:2 1:5 1:3. ஸோ நீங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு மார்க்கெட் எப்படி ரீட் பண்ணணும், எதனால இங்க ஃபெயிலியர் ஆகுது, இதெல்லாம் நிறைய படிக்க கத்துப்பீங்க. நான் மறுபடியும் சொல்றேன், B2 ஜாயின் பண்ணி 3வது பேட்ச் அட்டன் பண்றப்பதான் இன்னும் ஃபுல் ஃபிளஜ்டா மார்க்கெட்டை ரீட் பண்ண கத்துப்பீங்க. 3வது பேட்ச் இது ஆல்ரெடி சீனியர்ஸ் பார்த்துட்டு இருந்தாங்கன்னா அவங்களும் அதான் சொல்லுவாங்க. ஓகே, இனி சீனியர்ஸ் ஏதாவது ஃபீட்பேக்கு, நீங்க எத்தனை பேட்ச் அட்டன் பண்ணா எனக்கு ஃபுல் ஓரளவுக்கு பெட்டரா ஐடியா கிடைக்குதுன்றதை நீங்க ஃபீட்பேக் சொன்னீங்கன்னா மே பேட்ச் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு புரியும். சீரியஸா சொல்றேன், 2 பேட்ச் தாண்டதுக்கு அப்புறம் தான் இன்னும் சூப்பரா புரிய ஆரம்பிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. சரியா? ஃபர்ஸ்ட் பேட்சை விட இப்போ செகண்ட் பேட்ச்ல தான் சார் கொஞ்சம் நல்லா போகுது, நல்லா புரியுது சார். கரெக்டான உண்மைதான் சார், 100% உண்மை சார். அதனால ஒவ்வொரு வருஷம் ஒவ்வொன்றும் அப்டேட் ஆகுது சார், லேர்ன் பண்ணிட்டே இருக்கலாம் சார். ரொம்ப தேங்க்யூ சார்.
நீங்க நிறைய படிக்கலாம். ஆனா உங்களுக்கு எது வேணுமோ அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க. ரிப்பீட்டடா படிக்க தான் போறீங்க. என்ன வேணுமோ அதை மட்டும் எடுத்துட்டு மார்க்கெட்ல ஒர்க் அவுட் பண்ணுங்க. சரியா? தேங்க்யூ. நாளைக்கு முக்கியமான கிளாஸ் பிரேக் அவுட் ஓப்பன் கேண்டில் பிரேக் அவுட் பிபிடி மறந்துடாதீங்க. சரியா? தேங்க்யூ. தேங்க்யூ சார்.